السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹ்வும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, இன்று ரமதானுல் முபாரக் ஹிஜ்ரி 1439 வருடத்தின் 8வது நாள். இன்றைய தினம் நாம் சையதுனா அல்-யஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய தகவலையும், சையதுனா ஷம்வீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய தகவலையும் நாம் பேச இருக்கிறோம். கேட்கும் வரலாற்றின் மூலமாக கிடைக்கும் படிப்பினைகளிலிருந்து நம் வாழ்க்கையை செம்மைப்படுத்தக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக என்ற பிரார்த்தனையோடு சையதுனா அல்-யஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்று சுருக்கத்தை நாம் துவக்குகிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆன் ஷரீஃபில் வ இஸ்மாஈல வல் யஸா வ யூனுஸ வ லூத்தா வ குல்லன் ஃபத்தல்னா அலல் ஆலமீன் என்று குறிப்பிடுகிறான். சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அல்-யஸா அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம் இவர்களையெல்லாம் உலகத்தார்களில் மிகச் சிறந்தவர்களாக நாம் ஆக்கினோம் என்று இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் ஏம்புகிறான். சையதுனா அல்-யஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு ஒரு சுருக்கமான வரலாறாகத்தான் வரலாற்று நிகழ்வுகளிலே நாம் காண முடிகிறது. ஒரு பெரிய தகவல்களை அவைகளிலே பார்க்க முடியவில்லை. எனவே அந்த இருந்தாலும் குர்ஆனிலே சொல்லப்பட்ட அந்த செய்தியினுடைய அடிப்படையில் ஒரு சின்ன விளக்கத்தை அவர்களுடைய வரலாற்றிலே நாம் காணுகிறோம். அது குறித்த செய்தியை நாம் இங்கே பகிர்ந்து கொள்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்-யஸா அப்படிங்கிறத அல்-யஸ்ஸா என்றும் சொல்லலாம். அல்-யஸா, அல்-யஸ்ஸா பித்தஹ்ஃபீஃபி வத் தஷ்தீத், ஷத்து வச்சும் சொல்லலாம், ஷத்து இல்லாமலும் சொல்லலாம். அல்-யஸா, அல்-யஸ்ஸா என்று ஓதலாம். இன்னும் சில பேர் எப்படி ஓதியிருக்கிறாங்கன்னா அல்-லைஸா என்று ஓதியிருக்கிறார்கள். குர்ஆனில் ஓதும் பொழுதே அல்-யஸா வ இஸ்மாஈல வல் யஸா வ யூனுஸ வ லூத்தா அப்படின்னு வரும் பொழுது வ இஸ்மாஈல வல் யஸ்ஸா வல் லைஸா என்று 3 விதமாக என்ன செய்ய முடியும், இந்த கிராத்தை நாம் ஓத முடியும். அப்படி 3 விதமாக அவர்களுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிஞர்கள் நமக்கு சொல்கிறாங்க. இவர்கள் யார் என்று சொன்னால், இவர்களுடைய இயற்பெயர், அசல் பெயர் என்ன என்று சொன்னால் அஸ்பாத். அதான் அவங்களுடைய அஸ்பாத் என்பது தான் சையதுனா அல்-யஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய இயற்பெயராக இருந்தது. இவர்களுடைய தந்தை யாருன்னா அதி. அவருடைய தந்தை யாருன்னா ஷௌத்லம் என்று சொல்லக்கூடியவர். அவருடைய தந்தை அஃப்ராசீம். அவருடைய தந்தை தான் சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அவர்களுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய தந்தை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்.
ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழியில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளையாக வரக்கூடியவர்கள் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனார் அஃப்ராசீம், அவர்களுடைய பிள்ளை ஷவுத்லம், அவர்களுடைய மகனார் அதி, அவர்களுடைய மகனார் தான் அல் அஸ்மாத் என்று சொல்லக்கூடிய அல் யஸா அலைஹிஸ்ஸலாம். இன்னொரு முறை யாருன்னு சொன்னால் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு நம்ம பார்த்தோம். செய்தினா இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய சாச்சப்பா மகன் தான் இந்த அல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த ரெண்டு பேருமே ஒரே காலத்தில் வாழ்ந்தவங்க தான். இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரே காலத்தில் வாழ்ந்தவங்க. ஆனால் அவங்க வயசில் மூத்தவங்க. யார்? இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் மூத்தவங்களாக இருந்தாங்க. இந்த மன்னனுக்கு பயந்து கொண்டு ஒரு மலையிலே, இரத்த மலை குகையிலே செய்தினா இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள் என்று நாம் குறிப்பிட்டோம் இல்லையா? அப்போது இவர்களும் சேர்ந்து இருந்தாங்க. இவங்களுக்கு இளம் வயது. இவர்களும் அந்த மலையில் என்ன செஞ்சாங்க? இருந்தார்கள். பகலபக் என்ற பகுதியிலே என்று நாம் நேற்று குறிப்பிட்டோம். அதற்கு பிறகு இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். வானுக்கும் பூமிக்குமா வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க நம்ம சொன்னோம். அந்த தான் உயர்த்தப்படக்கூடிய காலகட்டத்தில் தன்னுடைய பிரதிநிதியாக அல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த பூமியில் ஆக்கினாங்க. யார்? இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு பிறகு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த பனு இஸ்ரவேல் கவும்களுக்கு இந்த அல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக ஆக்கினார். இதுதான் வரலாற்றினுடைய சுருக்கம். அதற்கு பிறகு கொஞ்ச காலம் அவர்கள் வாழ்ந்து அந்த மக்களுக்கு நேர்வழி காட்டினார்கள். ஆனாலும் முரட்டுத்தன்மை உடையவர்களாகவே அவர்கள் அந்த பனு இஸ்ரவேலர்கள் நடந்து கொண்டார்கள் என்பதற்கு பல சான்றுகள் இருக்குது. மூசா நபி காலத்திலே அது நடந்தாங்க. அதற்கு பிறகு அவர்கள் வஃபாத் ஆனதற்கு பிறகு இந்த பனு இஸ்ரவேலருடைய நிலை என்ன ஆயிற்று என்று சொன்னால் மிகவும் கேவலமானவர்களாக மாறிப்போனார்கள். அறிஞர்கள் எழுதுகிறார்கள், எந்த அளவுக்கு என்றால் மேய்ப்பாளன் இல்லாத ஆட்டு மந்தை போன்று இருந்தாங்க. ஒரு மேய்ப்பாளன் இல்லைன்னா அந்த ஆட்டு மண்டை அங்கேயும் இங்கேயுமா போய் செதறும். கடைசி என்ன ஓனாய் வந்து பிடிக்கும், புலி, சிங்கம், ஏதாவது மிருகங்கள் வந்து சாப்பிடுமா இல்லையா? இந்த மாதிரி ஒரு நிலைக்கு அந்த பனி இஸ்ரவேலர்கள் ஆகிவிட்டார்கள். மிக கேவலமான முறையிலும் நிறைய தவறுகள் அவர்களிடத்திலே மலிந்து போய்விட்டது. அந்த தவறுக்கான பிரயாச்சம் தேடக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருக்கையில். எனவே அல்லாஹ்வினுடைய கோப பார்வை அவர்கள் மீது இறங்கியது. அல்லாஹ் தஆலா அவர்களில் நிறைய நபிமார்கள் அனுப்பியிருந்தாங்க. பனு இஸ்ரவேல் கூட்டம் தான் பெரிய கூட்டம். அந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு நபிமார்களை நிறைய அனுப்பியிருந்தான். இப்போ நபிமார்களை அனுப்புறதுக்கு பதிலாக கொடுங்கோல் ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களை அல்லாஹ் அனுப்பினான். ஏன்? மக்கள் கெட்டு போயிட்டதின் காரணத்தினால அவர்களிடத்தில் பண்பு இல்லை, ஒழுக்கம் இல்லை, நிறைய தவறுகள். சர்வ சாதாரணமாக தவறை கூட தவறாக நினைக்கிறது இல்லை. நம்ம செய்கிறது பாவங்களோ அப்படின்னு கூட நினைக்கிறது இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலை வந்ததற்கு பிறகு அவர்களுக்குள்ளே என்ன செய்ய ஆரம்பித்தார்கள்? ஏற்கனவே இருந்த நபிமார்களில் பல பேர் கொலை வேறு செஞ்சானோ. கொலைகளும் செய்ததற்கு பிறகு அல்லாஹ் தஆலா நபிமார்களை அனுப்புறதை நிறுத்தினான். இந்த ஜபாபிரீன் என்று சொல்லக்கூடிய ஜப்பாரீன் அந்த கொடுங்கோல் ஆட்சியாளர்களை அவர்களுக்கு கொடுத்தான். இதன் காரணத்தினால் அவர்கள் படாத பாடுபட்டார்கள். ஆனாலும் திருந்துற மாதிரி இல்லை. ரொம்ப கேவலமாகவும் ரொம்ப சங்கடப்படக்கூடியவர்களாகவும் அவர்கள் ஆனார்கள். அந்த சங்கடம் நமக்கு ஏற்படுதே, அட இவ்வளோ பெரிய சோதனைகள் வருதே, நம்மளை திருத்திக்கிடணுமே என்ற எண்ணம் இல்லாதவர்களாகவே அவர்கள் இருந்தார்கள். இப்படியாக இருக்கக்கூடிய சமயத்தில் தான் பொதுவாக அல்லாஹ் இவர்களுக்குன்னு ஒரு தனி சிறப்பு ஒன்று கொடுத்துருந்தான். தாபூத்துங்கிறது ஒரு பெட்டி. அல்லாஹ் குர்ஆன்ல அதை சொல்கிறான், தாபூத்தை பற்றி சொல்கிறான். இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம விவரமாக பேச இருக்கிறோம். இந்த தாபூத்து பெட்டி என்பது அவர்களிடத்திலே இருந்தது. அந்த பெட்டியை கொண்டு அவர்கள் பல்வேறு நலன்களை அவர்கள் பெற்றுக்கொண்டிருந்தார்கள். தாபூத்து பெட்டியினுடைய வரலாறு நம்ம சற்று பின்னால் சொல்ல இருக்கிறோம். இப்போ இவர்களுடைய வரலாறில் இந்த அல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்துட்டு போனதுக்கு பிறகு இவர்கள் முற்றிலுமாக மாறிட்டாங்க. அவங்களுடைய வஃபாத்துக்கு பிறகு அவங்க இருக்கிற வரைக்கும் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணாங்க. அதற்கு பிறகு மாறி ரொம்ப சங்கடத்துக்கும் ஆளானார்கள். ஆனாலும் படிப்பினை பெறல அவங்க. இவர்களிடத்திலே இந்த தாபூத் இருக்கிறது அல்லவா, இந்த தாபூத் பெட்டி வைக்கிறதுக்கு என்று குத்பத்து ஜமான் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அதில் தான் இந்த தாபூத் பெட்டியை வச்சிருப்பாங்க. யுத்தங்களுக்கு போகிறதாக இருந்தால் நபிமார்களுடைய காலத்தில் அந்த பெட்டியை எடுத்துகிட்டு போவாங்க.
அந்த பெட்டியை எடுத்துகிட்டு போகிறது யார் தெரியுமா? மலக்குமார்கள் தான் தூக்கிட்டு போவாங்க. அந்த பெட்டியை மலக்குமார்கள் தூக்கி கொண்டு செல்வார்கள். அல்லாஹ் அதில் சொல்கிறான், அதில் நபிமார்களினுடைய ஆசார் பொருள்கள் இருந்தது, அதில் அமைதி இருந்தது என்றெல்லாம் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தார்கள் அவர்களினுடைய உபயோகித்த பொருட்கள் எல்லாம் அதிலே இருந்தது. ஒரு கட்டத்தில் கஸ்ஸா அஸ்கலான் என்ற பகுதியில் இவர்களுக்கு சரியான தலைமை இல்லை, நபிமார்கள் இல்லை. அல்லாஹ் இந்த தாபூத்து பெட்டியை கொண்டு நிறைய வெற்றிகளை கொடுத்துருக்கிறான். நிறைய பாக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது அதன் மூலமாக. ஆனால் அதெல்லாம் யோசித்து பார்க்காம இவங்க அடாவடித்தனமாக நடந்தாங்க. அல்லாஹ் நபிமார்கள் அனுப்புறதை நிறுத்திட்டான். இப்போ நபிமார்களும் இல்லை, அரசர்களும் இல்லை. இனி கம்பெடுத்தவன்லாம் வேட்டைக்கார மாதிரி எல்லாரும் என்ன செய்யலாம், சேட்டை செய்ய ஆரம்பித்தான். பெரிய ஃபித்னாக்கள் ஃபசாதுகளும் வந்தது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களை சோதனைக்குள்ள ஆளாக்கினான். கஸ்ஸா அஸ்கலான் என்ற பகுதியில் யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்தில் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அந்த அமாலிகா என்ற அந்த கிளையினர், அவங்க பனு இஸ்ரவேல் கிடையாது. இந்த அமாலிகா கோத்திரத்தாருக்கும் ஆது சமூகம் இருந்தது இல்லையா, ஆது மகன் ஷத்தாது, அந்த வழியில் வந்தவங்க தான் அமாலிகா. அந்த அமாலிகா கோத்திரத்தாருக்கும் பனு இஸ்ரவேலர்களுக்கும் நடந்த யுத்தத்திலே இவர்களுக்கு சரியான தலைமை இல்லை, ஒழுங்கான பயிற்சி இல்லை, ஒழுக்கம் இல்லை, பண்பு இல்லை. இதனால் கடுமையான ஒரு தோல்வி ஏற்பட்டு போனது. அதோட அந்த அமாலிகா வாசிகள் என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால், அந்த தாபூத்து பெட்டியும் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. தாபூத்து பெட்டியும் அவங்க முதல் முறையாக அந்த தாபூத்து பெட்டி அவர்களுடைய கையிலிருந்து போனது. இருந்தாலும் கூட அதில் இருந்த ஒரு பெரியவர், ஒரு அரசர் மாதிரி இருந்தார் பனு இஸ்ரவேலருக்கு. ஆனால் அவர் சொல்கிறதெல்லாம் இவங்க கேட்கறது இல்லை. அவர் அரசர் கிடையாது, அரசர் மாதிரி இருந்தார். அவர் இதை கேள்விப்பட்டு, அவர் தான் இருக்கிறதுலே ஒரு தலைமை மாதிரி இருந்தார். இந்த தங்களுடைய கையை விட்டும் இந்த தாபூத்து பெட்டி போய்விட்டது என்ற கேள்வி காதில் விழுந்தது தான், அந்த செய்தி காதில் விழுந்ததும் மாலத்து ஒணுக்குஹு ஃபமாத், அப்படியே கழுத்து சாய்ந்து அவர் மூத்தா போயிட்டார். அவ்வளோ பெரிய கவலையில் அவர் ஆழ்ந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். இனி அந்த செய்திகளை நம்ம சொல்ல இருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்படிப்பட்ட இந்த அமாலிகா கையில் இப்போ ஆட்சி போன மாதிரி ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் தங்களுக்கென்று ஒரு நபி இல்லாமல் இருக்கிறார்களே, என்ன அதுக்கு பிறகுதான் அவனை யோசிக்கிறான், ஆஹா நமக்கு ஒரு நபி இல்லாமல் போயிட்டாங்களே, நமக்கு வழிகாட்டியாக ஒரு அரசர் இல்லாமல் இருக்கிறாங்களே. அரசரும் நபிமார்களும் நிறைய வந்தாங்க பனு இஸ்ரவேலர்கள். சேனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய 2 மக்களில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியில தான் யாரெல்லாம் வந்தா, நபிமார்களும் வந்தாங்க, அரசர்களும் வந்தாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியில் தான் நபிமார்களும் அரசர்களும் என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. இப்படிப்பட்ட நிலையிலே இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியில் வந்தாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியில் எந்த நபியும் வரல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனாக சேனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மகனாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளாக மற்றவர்களுடைய பிள்ளைகளே நபிமார்கள்லாம் வந்தாங்க. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகள் தான். ஆனால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியில் எந்த நபியும் வரையில, ஒரே ஒரு நபி மட்டும்தான் வந்தாங்க. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான், வேறு யாரும் இல்லை. ஒரே ஒரு நபி மட்டும்தான், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும். இப்படிப்பட்ட நிலையில் இந்த அமாலிகா கோத்திரத்தார், இந்த பனு இஸ்ரவேல் வாழக்கூடிய, அவங்க பறந்து வாழ்றாங்க, பல பகுதியில் வாழ்றாங்க. குறிப்பாக ஒரு பகுதியில், எல்லா பகுதிகளுக்கும் அல்லாஹ் நபிமார்கள் அனுப்பிக்கிட்டே இருந்தான். ஒரே சமயத்தில் 100 நபிமார்களாக இருந்திருக்கிறாங்க ஒவ்வொரு ஏன்னா அவங்களுக்கு பெரிய ஒரு சமூகமாக இருந்தாங்க. உலகத்தில் எல்லா சமூகத்திற்கும் நாம் நபியை அனுப்பினோம் என்று குல்லி கௌமின் ஹாத், எல்லா கூட்டத்தாருக்கும் நான் நபி வந்திருக்கிறாங்க. அப்போ எல்லா நாடுகளும், இந்தியாவுக்கு நபி வந்திருப்பாங்க. உலகத்தில் உள்ள எல்லா பகுதிகளுக்கும் என்னென்ன சமூகங்கள் இருந்ததோ அவ்வளவு சமூகத்திற்கும் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி வச்சிருக்கிறான். ஆனாலும் பனு இஸ்ரவேலர்களுக்கு வந்த மாதிரி வேற எங்கேயும் வரல, எந்த கவுமுக்கும் வரல. அவ்வளவு பெரிய கூட்டமாக அவங்க இருந்தாங்க, வெறும் சமூகம் அது. இந்த உம்மத்தை முஹம்மதியாவுக்கு அடுத்தபடியாக பெரிய சமூகமாக அந்த உலகத்தில் வாழ்ந்தவங்க அவங்க தான். ஆனால் அந்த உம்மத்தை முஹம்மதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமே போதுமானவர்களாக இருந்தாங்க.
அவ்வளோ நபிமார்கள் வந்தாங்க, நிறைய நபிமார்களை கொலை செஞ்சாங்க, நபிமார்களை இழிவுபடுத்தினாங்க, கேவலப்படுத்தினாங்க. அவ்வளவுக்கும் அவர்களுக்கு விடுதலை வாங்கி தந்தவர்கள், அவர்களை சிறப்பாக ஆக்கியவர்கள், அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே ஒரு சிறந்த சமூகமாக அவர்களை முன்னெடுத்து சென்றவர்கள். இப்படிலாம் நிறைய ஹிதுமாத்துகளை செஞ்சிருக்கிறாங்க. அப்படி இருந்தும் போதும் இந்த பனு இஸ்ரவேலர்கள் நிறைய இழிவுக்குள்ளாக ஆக்கியிருக்கிறாங்க, நபிமார்களை ரொம்ப சங்கடப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த நிலையில் தான் இந்த அமாலிகா வாழ்ந்த பகுதியில் ஒரு சில ஊர்கள் இருந்தது, 4-5 ஊர்கள் இருந்தது. அந்த ஊரில் உள்ளவங்க தான் அவங்களோட சண்டையிட்டு தோற்று போனதோட மாத்திரம் அல்லாமல் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், وَقَتَلُوا مِنْهُمْ خَلْقًا كَثِيرًا, அவர்களில் பெரும்பாலான அந்த பனு இஸ்ரவேலர்களில் பெரும்பாலான மக்களை கொண்டு போட்டாங்க. ஆணு பெண்ணு யாரும் பார்க்கல, எல்லாத்தையும் கொண்டு போட்டான். அதே மாதிரி அவர்கள் இருக்கக்கூடியவர்களை, அவங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் கைதிகளாக ஆக்கிட்டாங்க. ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எல்லாம் கைதியாக போயிட்டாங்க. இப்படி எல்லாரும் அந்த கிட்டத்தட்ட 5-4 ஊர், அது இல்லாமல் நிறைய ஊரில் பனு இஸ்ரவேலர்கள் வாழ்கிறாங்க. இந்த பகுதியில் மட்டும் அமாலிகாவோட யுத்தம் நடந்த செய்தியை மட்டும் நான் சொல்கிறேன். ஆக இவர்களுக்கு தலைமை இல்லை, அரசு இல்லை, ஒரு ஒழுக்கம் இல்லை, பண்பு இல்லை. அதனால் இவர்கள் தோற்று போனதோடு மாத்திரமல்லாமல் எல்லாரும் செத்து போனான். ஊரில் உள்ள அத்தனை பேரும் செத்து போனான். அவ்வளோ பேரையும் கொலை செஞ்சுட்டான். அவருடைய பிள்ளைகளை கைது செஞ்சுட்டாங்க. ஆன பெண்ணு எல்லாவற்றையும் இந்த அமாலிகா, அவர்களும் முரட்டு கூட்டத்தார்கள் தான், அவனும் பொல்லாதவனு தான். ஆனால் இந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் தஆலா நிறைய நியாமத்துகளை கொடுத்துருக்கிறான், நிறைய அந்தஸ்துகளை கொடுத்துருந்தான், பாக்கியமான வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்திருந்தான், மண்ணு செல்வாவை கொடுத்திருந்தான், அருமையான உணவு. அது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நம்ம பேசியிருக்கிறோம். இப்படியெல்லாம் இருந்தும் கூட நன்றி கெட்டத்தனமாக நடந்ததின் காரணத்தினால் இன்றைக்கு அவர்கள் தங்கள் ஊரில் எல்லாரையும் இழந்துட்டாங்க. இழந்து கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், ஒரே ஒரு பொம்பளை மட்டும்தான் பாக்கி, அவளும் ஹம்லா இருக்கிறாள், கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் மட்டும்தான் அந்த லாவி என்று சொல்லக்கூடிய குடும்பத்தில் உள்ளவங்க. இந்த லாவி குடும்பத்தில் என்ன பொதுவாக எப்படின்னு கேட்டால், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 12 பிள்ளைகள் இருந்தாங்க இல்லையா? இந்த பனு இஸ்ரவேல்னா என்ன நம்ம விளங்கிக்கிடணும், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 12 பிள்ளைகள் இருந்தாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு பட்டப்பெயர் இருந்தது, இஸ்ராயில் என்று. இஸ்ராயில் அல்ல, இஸ்ராயில் என்று ஒரு பட்டப்பெயர் இருந்தது. அப்போ அவங்களுடைய 12 பிள்ளைகளுக்கு பனுன்னா பிள்ளைகள், ஆம்பளை பிள்ளைன்னு அர்த்தம். அப்போ பனு இஸ்ராயில், இஸ்ராயிலுடைய பிள்ளைகள், இதான் பனு இஸ்ராயில். அப்போ பனு இஸ்ராயில் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் தான் ஆரம்பிக்குது. அதில் 12 பிள்ளைகளில் ஒரு பிள்ளை யூசுப் அலைஹிஸ்ஸலாம், ஒரு பிள்ளை புன்யாமீன் அலைஹிஸ்ஸலாம். அந்த 2 பேரும் ஒரு தாய்க்கு பிறந்தவங்க. மீதி 10 பேரும் இன்னொரு தாய்க்கு பிறந்தவங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய இன்னொரு மனைவிக்கு பிறந்தவங்க. அதில் லாவி என்று சொல்ல ஒருத்தர் இருந்தார். அவருடைய சந்ததியில் தான் நபிமார்கள் பெரும்பாலும் வந்துகிட்டு இருந்தாங்க. வழமையாக அவங்களுடைய சந்ததியில் தான் என்ன செய்வாங்க, லாவியுடைய சந்ததியில் தான். அவருக்கு 10 பிள்ளை இருந்துன்னு சொன்னால் அந்த கோத்திரங்கள் அப்படி பிரிஞ்சு போவோம். அந்த அடிப்படையை நேரம் இங்கே தான் வந்து சேரும், லாவியை வந்து சேர்ந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் போய் சேரும். அந்த லாவியினுடைய சந்ததியில் தான் நபிமார்கள் என்ன செஞ்சாங்க, பனு இஸ்ரவேலர்களை பெரும்பாலும் வந்தாங்க. அதே போல் மூத்த மகனார் யெகூதா, அது வரலாற்றில் பெருசாக பேசப்பட்டது. இந்த யெகூதா இருந்தார், அவருடைய பிள்ளைகளை தான் அரசர்கள் வந்தாங்க. ஆக மொத்தத்தில் பனு இஸ்ரவேலர்கள் அரசரும் நபிமார்களும் நிறைஞ்சிருந்தாங்க. இப்போ லாவி குடும்பத்தில் நபியே இல்லை. இந்த லாவி குடும்பம் தான் இந்த பக்கத்தில் வாழ்ந்தவங்க. நபி இல்லாத நிலையில தான் இப்படி தோற்று போய் எல்லாரும் இழந்துட்டாங்க. பல பேர் ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆணும் பொண்ணும் பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா அவங்களாம் கைதிகளாக இருக்கிறாங்க. சுதந்திரவாதியாக இல்லை, சுதந்திரவாதியாக இருந்த ஆண் பெண் எல்லாரும் கொலை செய்யப்பட்டு போயிட்டாங்க. ஊரே காலியாக போச்சு. இப்போ யார் இருக்கிறான்னு கேட்டால் ஒரே ஒரு பொம்பளை மட்டும் இருக்கிறான், அவளும் கர்ப்பிணியான ஒரு பொம்பளை. அவள் மாத்திரமே அவள் ஹயாத்தாக இருந்தாள். ஒலம் எபுக்க ஃபீஹிம் இல்லம்ரஅத்தன் ஹுப்லா, ஒரு கர்ப்பிணியான பெண்ணை தவிர வேறு யாரும் இல்லை. அந்த லாவி குடும்பத்தில் அந்த ஒரு பொம்பளை தான் இருக்கிறான் பனு இஸ்ரவேலில். அந்த பெண் என்ன செய்தா, ததுல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல அன் யர்ஸுகஹா வலதன் ஸக்கரன், யா அல்லாஹ் எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளையை தந்துரு, அதன் மூலமாக இந்த சமுதாயத்தை சீர் செய்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலை ஏற்படுத்திடு என்று அந்த பெண் ஒரு சாலிஹத்தான பெண்ணாக இருந்தாங்க. அதன் காரணத்தினால அல்லாஹ்விடத்தில் அவங்க என் கணவன் கொல்லப்பட்டு போயிட்டாரு, மற்ற மக்கள்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டு போயிட்டாங்க, இப்படிப்பட்ட நிலையில் இப்போ இந்த ஊரில் யாருமே நான் ஒருத்தி தான் இருக்கிறேன். அவங்க அந்த ஊரை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. மக்கள் வேறு பகுதியில் வாழக்கூடிய பனு இஸ்ரவேல் வேறு பகுதியில் வாழ்கிறாங்களே, அந்த பகுதிக்கு வந்துட்டாங்க. வந்து இந்த மக்கள் நாளைக்கு
அந்த பகுதியிலேயும் நபிமார்கள் இல்லாமல் தான் இருக்கிறாங்க. இவங்க போன பகுதியில் நபிமார்கள் இல்லை. எனவே இந்த மாதிரி ஒரு நிலைமையில் நாங்கள் நிறைய இழந்துட்டோம், எங்கள் பிள்ளைகளெல்லாம் நாங்கள் இழந்திருக்கிறோம், கைதிகளாக இருக்கிறோம், ஊரை இழந்துட்டோம். இப்படிப்பட்ட நிலையில் அதையெல்லாம் மீட்டு எடுக்கிற மாதிரி ஒரு ஆண் குழந்தை ரஹ்மானே, ஒரு சாலிஹான நல்ல பிள்ளை எனக்கு தாய் என்று அந்த தாய் என்ன செய்கிறாங்க, துவா கேட்குறாங்க. அல்லாஹ் தஆலா அந்த துவாவை கபூல் செய்கிறாங்க. அப்படி கபூல் செய்து அவர்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறகு அந்த பிள்ளைக்கு என்ன செஞ்சாங்க, ஷம்வீல்னு பேர் வச்சாங்க. அதான் அந்த வரலாறு நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நம்ம முடிச்சிட்டோம். ஷம்வீல் என்று ஒரு ஆள் பிறக்கிறாங்க, பேர் வைக்கிறாங்க அந்த பிள்ளைக்கு ஷம்வீல். இன்னொரு ரிவாயத்தில் அஷ்மவீல், ரெண்டும் சொல்லலாம், ரெண்டுமே உறுதியான சொல் தான். அஷ்மவீல்னு சொல்லலாம், ஷம்வீல்னு சொல்லலாம். இந்த ஷம்வீல்ங்கிற பிள்ளை பிறகு ஷம்வீல் சொன்னால் இப்ராஹிம் அவங்களுடைய பாஷையில் ஷம்வீல், அப்ரானி மொழியில் என்னன்னு கேட்டால் இஸ்மாயில்னு அர்த்தம். இஸ்மாயில்னா என்ன பொருள்னு கேட்டால் சமிஅ அல்லாஹு துஆஇ, என்னுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், கேட்டான், கபூல் செய்தாங்கிறது தான் இஸ்மாயிலுக்கு அர்த்தம். இஸ்மாயில்ங்கிற வார்த்தை அரபி வார்த்தை இல்லை, ஆனால் அதுக்கு வார்த்தை என்ன, அரபியில் என்ன அர்த்தம்னா சமிஅ அல்லாஹு துஆஇ, அல்லாஹு தஆலா என்னுடைய துவாவை அங்கீகரித்தான், கேட்டுக்கொண்டான் என்பதான் அதனுடைய பொருள். அப்போ இந்த மாதிரி இப்போ ஒரு புள்ள பிறந்திருக்குதுங்கிறது ஒருவேளை அங்கே தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த அமாலிகா வாசிகளுக்கு தெரிஞ்சால் ஏதாவது வம்பு வந்துடுமோன்னு பயந்து அங்கே ஒரு மஸ்ஜிதில் ஒரு சாலிஹான ஒரு மனிதர் இருந்தார், ஒரு பாதிரியார், நல்ல பாதிரியார், நல்ல கண்ணியமானவர், ஒரு பெரியவர் இருந்தார். இந்த பிள்ளை கொஞ்சம் வளர்ந்ததுக்கு பின்னால், சின்ன பிள்ளையா ஒரு சிறுவராக வந்ததுக்கு பின்னால் அந்த பாதிரியார்கிட்ட கொண்டு போய் இந்த தாய் என்ன செய்கிறாங்க, பெரியவங்களே என் பிள்ளைய நீங்கள் உங்களுக்கு ஹிதுமத்துக்காக வச்சுக்கோங்க, அவருக்கு கற்றுக் கொடுங்க, அவரு நல்ல பிள்ளையாகன்னு அவரும் என்ன செய்கிறார், அந்த பிள்ளைய வாங்கிக்கிட்டார். வாங்கி அதே மாதிரி வளர்த்து வர்றாரு. ரொம்ப சாலிஹான ஒரு அற்புதமான மனிதர் அவர். தன்னை போன்றே அந்த பிள்ளையும் அவர் வளர்க்குறார். ஒரு அருமையான முறையில் அந்த ஷம்வீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வளர்ந்து வர்றாங்க. நல்ல வாலிப பருவத்துக்கு வந்துட்டாங்க. ஒரு நாள் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, அவங்களுடைய ஆலயத்தில் படுத்திருக்கும் போது திடீரென்று ஒரு சப்தம் கேட்குது. அவங்கள கூப்பிட்ற மாதிரி ஷம்வீல் ஷம்வீல் அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி சத்தம் கேட்குது. அவங்க திடுக்கிட்டு முழிச்சிட்டாங்க. பார்த்தா யார் கூப்பிட்டா, நம்ம ஷேக்கு கூப்பிட்டுருப்பாங்களோ, நம்முடைய உஸ்தாது கூப்பிட்டுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நேராக வந்தாங்க. வந்து என்ன கூப்பிட்டீங்களோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த சத்தத்தை கேட்டு அவங்களும் முடிச்சிட்டாங்க, கூப்பிட்டீங்களோ அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் உண்மையில் அவங்க கூப்பிட இல்லை. ஆஹா தம்பி பயந்துருக்கிறான் போல இருக்கே, இப்போ நம்ம கூப்பிட இல்லைன்னு சொன்னால் வேறு ஏதாவது பயந்துடக்கூடாங்கிறதுக்குன்னு ஆமாவாப்பா அதை நான் தான் கூப்பிட்டேன், பரவாயில்ல நீ போய் படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லியாச்சு. போய் படுத்து தூங்கிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கும், ஷம்வீல் ஷம்வீல் சத்தம் கேட்குது. திரும்பவும் பயந்து எழுப்பி வர்றாங்க. கூப்பிட்டீங்களான்னொடனே என்னடா இது திரும்ப திரும்ப இந்த புள்ள வர்றாரு, என்ன நடக்குன்னு தெரியலையே என்று பயந்து ஆமாவாப்பா சரி ஒரு தேவைக்கான கூப்பிட்டேன், பரவாயில்ல காலைல பார்த்துக்கலாம், நீ போய் படுத்துரு அப்படின்னு சொன்ன திரும்பி படுத்துட்டான். மூன்றாவது முறையும் என்ன செய்யுது, ஷம்வீல் ஷம்வீல் அப்படின்னு வந்ததும் இவங்க முழிச்சு பார்க்குறாங்க. அந்த ஓரத்தில் ஒரு ஆள் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு ஆள் என்ன செய்ய நிற்கிறாரு. ஆக கூப்பிட்டது நம்முடைய ஷேக் இல்லை, அவங்க நம்ம பயந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி தான் என்ன செஞ்சுக்கிறாங்க, தான் கூப்பிட்ட மாதிரி ஆமாம் அவப்பா நீ போய் படுத்துன்னு சொல்லியிருக்கிறாங்கிறத விளங்கிக்கிட்டு அந்த நபரை நோக்கி போகிறாங்க. அப்போ நீங்கள் யார் அப்படின்னு சொல்லும்போது ஆனால் ஜிப்ரையில், நான் தான் ஜிப்ரையில் வந்திருக்கிறேன், உங்களை அல்லாஹ் தஆலா நபியாக ஆக்கியிருக்கிறான், இனிமேல் இந்த சமூகத்தை சீர் செய்ய வேண்டியது ஒழுங்குபடுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான் என்று என்ன சொன்னபோது, இதுக்கு பிறகு நீங்கள் நபியாக ஆக்கப்பட்டு ஒரு நபியினுடைய உங்களுக்கு வகை அறிவிக்கப்பட்டு விட்டது, இனிமேல் இந்த சமூகத்தை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. அமாலிகா அந்த அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய தாம்பூத்து பெட்டியெல்லாம் திருப்பி கொண்டு வர வேண்டியதெல்லாம் இருக்குது, நிறைய வேலைகள் இருக்குது. அதனால் இனிமேல் நீங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் உங்களுக்கு அறிவித்து கொண்டிருப்பான், இன்றிலிருந்து நீங்கள் நபியாக ஆக்கப்படுகிறீர்கள் என்று சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதற்கு பிறகு தங்களுடைய ஷேக்கிட்ட சொல்கிறாங்க, தங்களுடைய உஸ்தாதிட்ட, அவர்களும் அதை அங்கீகரிக்கிறாங்க. அதற்கு பிறகு எல்லா மக்களுக்கும் அது சொல்லப்பட்டு அவர்கள் நபியாக ஆக்கப்பட்டார்கள். அப்போ அவங்கெல்லாம் வந்து சொன்னாங்க, சரி எங்களுக்கு நபி வந்தாச்சு, அரசர் இல்லையே, ஏன்னா நபியும் அரசரும் இல்லாமல் கடந்த காலங்களில் இருக்க இல்லை, ஒரு அரசர் இல்லாமல் அல்லவா இருக்கிறாங்க, இப்படிப்பட்ட நிலையில் நாங்கள் என்ன செய்கிறது, எங்களுக்கு ஒரு அரசர் வேணுமே, அப்படி ஒரு அரசர் வந்தால் அந்த அமாலிகாவையில் நாங்கள் என்ன செஞ்சிருவோம், பழி வாங்கிடுவோம், அந்த அமாலிகாவர்களை எதிர்த்து போராட வேண்டிய அந்த அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, எங்களை உண்மையிலே கடுமையான வேதனைகளை அந்த எதிரிகள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சூழ அமாலிகா மட்டுமில்லை, வேற வேற பனு இஸ்ரவேலர்கள் அல்லாதவர்கள்லாம் இவங்களை என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இவர்களுக்குள் பல பிரிவுகள் வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்குறோமா இல்லையா, அரபுகளுக்குள்ள எத்தனை பிரிவுகள் வந்துருச்சு.
அரபு நாடுகள் ஒற்றுமையாக இருக்கிறாங்களா? இல்லை. அதன் காரணத்தில் என்ன நடக்குது? அமெரிக்கா உள்ள வர்றான், இஸ்ரேல் உள்ள வந்து அவங்கள போட்டு ஆட்டி படிச்சுட்டு இருக்கிறான். அப்போ ஒழுங்கான ஒரு தலைமை இல்லை. அரபுகளுக்குன்னு ஒரு சரியான தலைமை இருந்துன்னு சொன்னால் இந்த உலகத்தை ஆளக்கூடியவர்களாக அவங்க இருப்பாங்க. ஆனால் இல்லாமல் இருக்கிறாங்க. அவர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை. காழ்ப்புணர்ச்சி, ஹசதுகள் அதிகப்படுத்தி போய் அவன் பெரிய ஆள் ஆகிடுவானோ, இவன் பெரிய ஆள் ஆகிடுவானோ என்ற இந்த கீழ்த்தரமானது. அதோடு மாத்திரமல்லாமல் உலக ஆசைகளிலே முங்கி மூழ்கி போய் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஒரு சீரழிவான நிலைகளை நம்ம அரபு நாடுகளில் பார்க்க முடிகிறது. இதே மாதிரி பனு இஸ்ரவேலர்கள் நடந்தது. அதற்கு பிறகு ரப்புல் ஆலமீன் இந்த ஷம்மீர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினாங்க. அனுப்பிய போது அவர்கள் அவங்க பார்த்தாங்க, சரி நபி வந்தாச்சு, அரசர் இல்லையே, ஒரு அரசர் இருந்தால் தானே யுத்தம் நடத்த முடியும், நம்மை அநியாயம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இந்த எதிரிகளோடு நம்ம போரிட முடியும் என்றெல்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த நபி செய்னா ஷம்மீர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வந்து கேட்குறாங்க, அலம் தர இலல் மலை மின் பனி இஸ்ராயீல மின் பஅதி மூஸா இது காலூ லி நபிய்யில்லஹு பஅஸ் லனா மலிகன் நுகாத்தில் ஃபீ சபீலில்லாஹ். அப்போ அந்த நபிட்ட வந்து கேட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், அந்த ஷம்மீர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல வந்து அந்த பனு இஸ்ரவேல் கேட்குறாங்க, எங்களுக்கு ஒரு அரசரை அனுப்புமாறு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்க. பஅஸ் லனா மலிகன், எங்களுக்கு ஒரு அரசன் வேணும், நுகாத்தில் ஃபீ சபீலில்லாஹ், அப்படி இருந்தால் அல்லாஹ்வினுடைய பாதையில் நாங்கள் என்ன போரிடுவோம் அப்படின்னு சொன்னதும் அப்போ ஷம்மீர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கால ஹல் அசைத்தும் இன் குதிப அலைக்குமுல் கிதால் அல்லா துகாத்திலு. சரிப்பா, அந்த நபி அனுப்பப்பட்டு நீங்கள் யுத்தம் புரியுங்க, இந்த எதிரிகள் அட்டூழியம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த எதிரிகளோடு யுத்தம் புரியுங்க என்று அந்த யுத்தமும் உங்கள் மீது கடமையாக்கப்பட்ட நிலையில் நாங்கள் திடீர்னு நாங்கள் போரிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா வம்பு வந்துருமே. நீங்கள் அந்த மாதிரி ஆள் தானே, ஏற்கனவே நம்முடைய மூதாதையர்கள்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து நீங்களும் உங்கள் ரப்பும் போரிடுங்க நாங்கள் மாட்டோன்னு சொன்ன ஆட்கள் தானப்பா, அதை மாதிரி நீங்களும் சொல்லிடக்கூடாது. அப்படிலாம் நாங்கள் சொல்லுவோமா? அல்லா நுகாத்திலு காலு ஒமாலனா அல்லா நுகாத்தில ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பாதையில் போரிடாமல் இருப்பதற்கு எங்களுக்கு என்ன வந்து விட்டது? ஒகது உஹ்ரிஜ்னா மின் தியாரினா வ அப்னாயினா, எங்களுடைய பிள்ளைகள்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க, நாங்கள்லாம் ஊரை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறோம், எங்களுக்கு ஊரே இல்லாமல் இருக்கிறோம். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நாங்கள் எப்படி போரிடாமல் இருப்போம்? எங்களுக்கு அரசர் வந்து அவர் என்ன சொன்னாரோ அதை பாதி நாங்கள் என்ன செய்வோம், கேட்போம். அதனால் எங்களுக்கு ஒரு அரசர் வருவதற்கு நீங்கள் துஆ செய்யுங்க என்று கேட்டதும் ஷம்மீர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க? அல்லாஹ் இடத்துல பிரார்த்திக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், அல்லாஹ் ஃபலம்மா குதிப அலைஹிமுல் கிதால், அவர்கள் மீது அந்த யுத்தம் கடமையாக்கப்பட்ட பொழுது தவல்லவ், பெரும்பாலானவங்க என்ன செஞ்சிட்டாங்க? பின்வாங்கிட்டாங்க. நாங்களாம் சண்டை பிடிக்க எங்களுக்கு இயலாது அப்படின்ட்டாங்க. அந்த கூட்டம் தான் இல்லா கலீல மின்ஹும் வல்லாஹு அலீமும் பிஸ்ஸாலிமீன். ஆனால் கொஞ்சம் பேர் மட்டும் உறுதியாக இருந்தாங்க, அது சாலிஹீன்களாக இருந்தாங்க. அந்த செய்தி நான் பின்னால் சொல்ல இருக்கிறோம். வல்லாஹு அலீமும் பிஸ்ஸாலிமீன், அல்லாஹ் தஆலா யார் அநீதக்காரர்கள் என்பதை எல்லாம் தெளிவாக அறிந்திருக்கிறான் அப்படின்னு. இப்போ ஒரு அரசர் வேணும்னு கேட்டிக்கிறாங்களா இல்லையா? அப்போ அந்த அரசர் வேணுங்கிறத கேட்டதை அல்லாஹ்விடத்தில் முறையிடுறாங்க. ஷம்மீர் அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ் அந்த பனு இஸ்ரவேலர்களில் ஒழுங்கான ஒரு அரசர் இல்லாமல் இருக்கிறான், அதன் காரணத்தினால இவர்களுக்கு அந்த யுத்தம் புரிய முடியாமல் இருக்கிறது, தங்களுடைய நாடுகளை மீட்டு எடுக்க முடியாமல் இருக்கிறது, தங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அவர்கள் இழந்திருக்கிறார்கள், அவர்களை எல்லாம் மீட்ட முடியாமல் இருக்கிறது, தாபூத்து பெட்டி அவர்கள் இழந்திருக்கிறாங்க. இப்படி நிறைய இழப்புகள் தான் இருக்கிறது. இதற்கெல்லாம் ஒரு தலைமையான ஒரு அரசர் வேண்டும் என்று கேட்கிறார்கள். அவருடைய கேள்வியில் நியாயம் இருக்குது, அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அவங்க அப்படி நடப்பாலாம் இல்லைங்கிறது தெரியல. ஆனாலும் அதுதான், நீ அது ஒரு நபியை, நீ ஒரு மலிக்கை ஒரு அரசரை நீ அனுப்புவாயாக என்று சொன்னதும் அல்லாஹு தஆலா ஒரு அரசரை ஏற்படுத்துவதாக சொல்லிட்டான். அவர் பிறந்துதான் இருக்காரு, நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி, அந்த மஸ்ஜிதில் எண்ணெய் இருக்கும், விளக்கில் உள்ள எண்ணெய் இருக்கும் இல்லையா, அந்த எண்ணெயே நீங்கள் ஒரு போத்தலில் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. யார் அரசருங்கிறது நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துவேன். அல்லாஹ் தஆலா ஒரு குச்சி இறக்கினான், ஒரு களி, ஒரு பெரிய கம்பு, நல்ல உருண்ட கம்பை இறக்கினான். அது ஒரு வகையான ஒரு உயரம்னு வைங்களேன். அந்த உயரம் அல்லாஹ் சொன்னா, இந்த உயரத்திற்கு யார் இருக்கிறாரோ அவர் தான் அரசர். கரெக்டாக அந்த உயரத்தில் வைக்கணும். 7 அடின்னு சொன்னால் 7 அடி கரெக்டாக இருக்கணும். 7 அடி ஒரு அங்குலம் ஒரு இன்ச்சு கூட இருக்கக்கூடாது. இந்த உயரத்துக்கு இருக்கிற மாதிரி ஆளை நீங்கள் பாருங்கள், அது மக்களுக்கு நீங்கள் அறிவிச்சிருங்க. ரெண்டாவது, அவர் இந்த சரியான நபர் வந்ததும்
அந்த பக்கத்தில் இந்த களிக்கு அந்த கம்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் இருக்கிறதோ மஸ்ஜிதிலிருந்து கொண்டு வந்த எண்ணெய் அது கொதிக்க ஆரம்பிக்கும். இதுதான் அவர் அரசர் என்பதற்கு அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது மக்களுக்கு அறிவிக்கப்பட்ட போது பல பேர் என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. தான் நபியா இருக்கலாமா, இருக்கலாம், தான் அரசனாக இருக்கலாமா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வந்து பார்க்குறான். ஒருத்தரும் அந்த கம்புக்கு சரியாக வரல. ஒன்று அதை விட பெருசாக இருக்கலாம், அல்லது சிறுசாக இருக்கலாம், கொஞ்சம் மேலேயும் கீழே இப்படி தான் இருக்குது, யாருமே வரல. இப்போ அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அறிவிக்கிறான், வகால லஹும் நபியுஹும் இன்னல்லாஹ கத் அதலக்கும் தாலூத் மலிகா. தாலூத்ங்கிறது ஒருத்தர். அப்போ அவர் ஒரு இளைஞராக இருந்தார். அவருடைய தந்தை ஓரளவு கொஞ்சம் வசதி உள்ளவராக இருக்குது. கொஞ்சம் என்ன அவர் தோல் பதனிடக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட அவருடைய கழுதை ஒரு நாள் காணாம போயிடுச்சு. அன்றைய காலத்தில் கழுதை கோவேரி கழுதை இதான வாகனமாக இருந்தது. கழுதையை காணன்னு சொல்லி தன்னுடைய மகனையும் தன்னுடைய பணியாளனையும் இந்த கழுதையை தேடிட்டு வாங்கப்பா அப்படின்னு அனுப்புகிறாங்க. அவங்க பல இடங்களையும் அப்படியே கழுதையை தேடி 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 போகிறாங்க, ஒன்றும் கிடைக்கல. அப்போ அந்த பணியாளர் சொன்னார் தாலூத்துட்ட, தம்பி நபியுடைய வீடு பக்கத்தில் தான், ரொம்ப தூரம் நம்ம வந்துட்டோம், ஷம்மீல் அலைஹிஸ்ஸலாமுடைய வீடு பக்கத்தில் தான் இருக்குது, நாம் அங்கே போவோம். அங்கே போய் நபிகிட்ட கேட்டால் ஒரு வேளை அந்த கழுதை எங்கே இருக்குன்னு சொல்லிடுவாங்க இல்லையா. நம்மகிட்ட இருக்கிறதே ஒரு பெரிய சொத்துன்னா அதான் கழுதை தான். ஏன்னா அதுவும் இல்லைன்னு சொன்னால் அவங்க அத்தா ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடுவார். அதனால் நம்ம என்ன செய்வோம், அந்த நபிகிட்ட போய் நம்ம கேட்போம், அவங்க என்ன பதில் அவங்க எப்படி கேட்டால் அவங்க சொல்லிடுவாங்க என்று நேரம் உள்ளே போனாங்க. சரி, நான் ஷம்மீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, தாலூத்து உள்ளே போகிறாங்க, வீட்டுக்கு போகிறாங்க. இஸ்லாம் முடிச்சுட்டு உள்ளே போயாச்சு. உள்ளே போனது தான் தாமதம், அந்த எண்ணெய் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ பார்த்தாங்க, ஆகா எண்ணெய் இவர் வந்தது எண்ணெய் கொதிக்குது அப்படின்னு அந்த கம்பை எடுத்துகிட்டு வந்து அங்கே பார்த்தா கரெக்டாக அளவு இருக்குது. அப்போ அவங்க சொன்னாங்க, நீ தான் அரசர். இந்த அரசர் தேடிக்கொண்டு இருக்கப்படுகிறார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். தாலூத்தை பார்த்து நீங்கள் தான் அரசர் என்னடா எடுத்து அந்த எண்ணெய் எடுத்து அவர்களுடைய மேடையெல்லாம் தடவுனாங்க. அவங்களுடைய தலையிலிருந்து உச்சிலிருந்து அவங்களுடைய மேடையெல்லாம் ஷம்மீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த மஸ்ஜிதினுடைய எண்ணெய் எடுத்து அவர்கள் தடவினார்கள் என்பது வலிமையான வரலாறு. நீங்கள் தான் அரசர் அப்படின்னு சொன்னதும் தாலூத்து கேட்டாங்க, என்ன இது நான் கழுதையை தேடி வந்திருக்கிறேன், என்ன நீங்கள் அரசனாக்கி போட்டீங்களே, இது மக்கள் ஏற்றுக்கிடுவாங்களா இல்லையா? மக்கள் ஏற்றுக்கிறாங்களா இல்லையாங்கிறத அல்லாஹ் இதுதான் அடையாளமாக சொல்லியிருக்கிறான். இந்த குச்சியினுடைய அளவிற்கு யார் இருக்கிறார்களோ அதோடு அவர் அந்த எண்ணெய் கொதிக்கிறதோ அவங்க தான் அரசர். இந்த மக்களுக்கு பனு இஸ்ரவேலர்களுக்கு அவர் தான் அரசர் அல்லாஹ் சொல்லிட்டான். எனவே நீங்கள் தான் அரசர் அப்படின்னு நினைச்சாங்க. ஷம்மீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. அப்போ அவர் தாலூத்து கேட்குறாரு, நான் தான் அரசருங்கிறதுக்கு என்ன அடையாளம், நீங்கள் எதை சொன்னீங்க, வேறு ஏதாவது நீங்கள் சொல்லுங்களேன் அப்படின்னோம். அப்போ ஷம்மீல் சொன்னாங்க, நீ எதை தேடி வந்தால் கழுதை, உங்கள் கழுதை உங்கள் அத்தாட்ட வந்துட்டு உங்கள் அப்பா கிட்ட வந்துட்டு போய் பார், அதான் அடையாளம். நீ அரசர் என்பதற்கு ஒரு அடையாளம் கேட்குறா இல்லையா, நீ நேரம் திரும்பி போய் பாரு, அந்த கழுதை வீட்டுக்கு திரும்பி இருக்கும். அதே மாதிரி பார்க்குறா கழுதை வீட்டில் திரும்பி இருக்குது. அன்று முதல் என்ன செஞ்சாச்சு, அவங்க ஒரு அரசராக அழைக்கப்பட்டது. கடைசியில் இது என்னன்னு கேட்டால், இது மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது தாலூத்து தான் அரசர் அப்படின்னு சொன்னதும், இந்த பனு இஸ்ரவேல் எப்பவும் விவகாரமான ஆட்கள், வில்லங்கமான ஆட்கள் தானே, அவங்க சொன்னாங்க, ஒனஹனு அஹக்கு பில் முல்கி மின்ஹு வலம் யுத சஹதம் மினல் மால். என்னப்பா இவரை போய் அரசனாகி இருக்குது, ஒரு வசதி வாய்ப்பு இல்லாதவன், தோல் பதனிடக்கூடியவர், இப்போ இதோடு மாத்திரமல்லாமல் நம்ம இதுவரைக்கும் அரசர் யாருடைய வம்சத்தில் வந்திருக்கிறாங்க, யகூதாவினுடைய வம்சத்தில் தான் ஒரு அரசர் வந்திருக்கிறார். நம்ம சொன்ன ஏற்கனவே லாவியினுடைய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன்களில் ஒருவராகிய லாவி, அவருடைய வம்சத்தில் தான் நபிமார்கள் வந்துட்டு இருந்தாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மூத்த மகனார் யகூதா, அவருடைய வம்சத்தில் தான் யார் வந்துட்டு இருந்தா, அரசர்கள் வந்துட்டு இருந்தாங்க. இப்பவும் யார் வந்திருக்கிறா, ஒரு அரசர் வந்து தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளை தான். ஆனால் புன்யாமீன், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட பிறந்தார் புன்யாமீன் இருக்குல்ல, அவருடைய வம்சத்தில் உள்ளவர் தான் இந்த தாலூத்து. ஆக வம்சமும் மாறுதே, ஆளும் பெரிய வசதி வாய்ப்புகள் உள்ளவர் இல்லையே. வனஹன அஹக்கு பில் முல்கி மின்ஹு, அவரை விட தகுதியான எத்தனை அரசர்கள் நாம இருக்கிறோம், அரசனாகிறதுக்கு தகுதியானவர்கள் நாம இருக்கும்போது இவரை கொண்டு போய் ஷம்மீல் அலைஹிஸ்ஸலாம் அரசனாக்கிட்டாங்களே. வலம் யூத சஹதம் மினல் மால், அவர்கிட்ட பெரிய வசதி வாய்ப்பு இல்லை, ஒரு தோல் பதனிடத்துக்கு கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு என்றெல்லாம் பெரிய பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டானோ. அப்போ ஷம்மீல் அலைஹிஸ்ஸலாம் மக்களை கூப்பிட்டு சொன்னாலும், நீ இப்படி பிரச்சனை பண்ணுறதே உங்கள் வேலையாக இருக்குது, அட என்ன சொன்னமோ அதை கேள்வி, அல்லால ஆக்கி சொல்லியிருக்கிறான். இந்த கம்பெனியுடைய உயரத்துக்கு நீங்கள் தான் எத்தனை பேர் வந்தீங்க, யாராவது இருந்தாங்களா,
அல்லது என்னை கொதிக்கணும்னு அல்லாஹ் சொன்னா, ஏற்காக கொதிச்சுதான் அவருக்கு தான் கொதிச்சுது. அவரை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான், நானா தேர்ந்தெடுக்கிறேன். அல்லாஹ் தேர்ந்தெடுத்ததை நீங்க அங்கீகரிக்க மாட்டீங்களா? இப்படி தானே நாசமா போனீங்க என்று சத்தம் போடுறாங்க. இப்போ அப்படின்னா எங்களுக்கு நான் அடையாளம் என்ன? அவர் அரசனாங்க. அப்படியா? நீங்கள் அவர் வீட்டில் போய் பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் முக்கியமாக எதை தேடிக்கிட்டு இருக்கிறீங்க, எதை வேணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? எங்களுக்கு தாம்பூத்து பெட்டி வேணும். அந்த தாம்பூத்து பெட்டி அவர் வீட்டுக்கு வந்திருக்கும், போய் பாருங்கண்ணா. தாம்பூத்து பெட்டி அவருடைய வீட்டுக்கு வந்திருக்கும், போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. போய் பார்த்தா தாம்பூத்து பெட்டி அவர் வீட்டுக்கு வந்திருக்கு. அது எப்படி வந்ததுங்கிறவரெல்லாம் நம்ம சொல்ல இருக்கிறோம். அதற்கு முன்பாக தாம்பூத்துண்டா என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னல்லாஹ தஆலா அன்ஸல அலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தாபூத். அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமிக்கு இறங்கிய பொழுது ஒரு பெட்டியை இறக்கணும். அந்த பெட்டி தான் தாபூத். அதில் என்ன இருந்தது அப்படின்னு கேட்டால், நபிமார்களினுடைய சூரத்துகள் இருந்ததாக வருது. நபிமார்களினுடைய சூரத்துகள், தோற்றங்கள் அதில் இருந்தது. தமாதீருல் அம்பியா அலைஹிஸ்ஸலாம். அதே மாதிரி சொர்க்கத்தில் உள்ள மரங்களினுடைய சில குச்சிகள் எல்லாம் அங்கே வச்சிருந்தான். ஒவ்வொரு குச்சியும் 3 முழங்கள் உள்ளதாக இருந்தது. இதுதான் அதில் இருந்தது. சில முக்கியமான வேற பொருட்களும் இருந்ததாக வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத்தானதற்கு பிறகு அந்த பெட்டி அவர்களினுடைய பிள்ளைகளுடைய கையில் வந்து சேர்ந்தது. அது ஒருவர் பின் ஒருவராக அப்படியே வந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய கையில் வந்து சேருது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு அடுத்தடுத்து நபிமார்களுடைய கையில் அப்படியே வந்து பனு இஸ்ரவேலுடைய கையில் வந்தது. இதுதான் அதில் மூசா அலைஹிஸ்ஸலாம் கையில் வந்து சேர்ந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கையில் வந்ததற்கு பிறகு அப்போதும் அல்லாஹ்வினுடைய உத்தரவு பிரகாரம் சில பொருட்கள் அதில் வைக்கப்பட்டது. என்ன வைக்கப்பட்டது என்று கேட்டால், யுதஉ ஃபீஹி அத்தௌராத். தௌராத்தினுடைய அந்த எழுதப்பட்ட பலகைகளினுடைய முழு தௌராத் அல்ல, சில துண்டுகள். அப்போ அந்த பலகையில் தானே எழுதுறது அந்த காலத்தில். நம்முடைய காலத்துலேயும் முன்னால் நம்ம சில பலகையில் தான் ஓதிக்கிட்டே இருந்தோம். இப்போ அதெல்லாம் மாறிட்டு அந்த ஸ்டைல். பலகையிலேயே கத்து எழுத சொல்லுவாங்க. நம்ம ஓதிக்கிட்டு இருக்கும்போது நம்ம லெப்ப உஸ்தாத் என்ன செய்வாங்க, அதை போல் எழுதலாம் நம்மளே எழுத வைப்பாங்க. இந்த எழுத்து பயிற்சிலாம் தருவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் வந்ததுக்கு பிறகு இந்த தௌராத் வேதம் எழுதப்பட்ட சில பலகை துண்டுகளும் அதில் இருந்தது. அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய 2 நஅலைனி ஷரீஃபைன், 2 செருப்பு அதில் இருந்தது. ஒரு ஜோடி செருப்பு இருந்தது. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தலைப்பாக இருந்தது. இப்படி சில அவங்களுடைய குடும்பத்து பொருட்கள் எல்லாம் அதில் இருந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் சொல்லும் பொழுது அது வந்து அந்த தாபூத்து பெட்டியை எடுத்துக்கொண்டு செல்வதன் மூலமாக அவர்களுக்கு சக்கீனத், அமைதி கிடைக்கிறது, அவர்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கிறது என்று அவர்கள் என்ன சொன்னாங்க. அதே மாதிரி அவர்களுக்கு இடையில ஏதாவது பிரச்சனைகள் வந்ததுன்னு சொன்னால் அந்த பெட்டியை முன் வச்சு பேசுவாங்க, அந்த பிரச்சனை தீர்ந்துடும். ஒரு பனு இஸ்ரவேல் பெரிய கோத்திரம் குலம், அதில் சின்ன குடும்பங்கள் எத்தனையோ இருப்பாங்க இல்லையா? அந்த குடும்பங்களுக்கு இடையில பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த தாபூத்து பெட்டிக்கு முன்னால் வந்து உட்கார்ந்துட்டா அந்த பிரச்சனையை லேசாக தீர்ந்து முடிஞ்சிடும். அவங்களுடைய கல்புகளை அதை லேசாக்கிடும். அவங்களோட கல்புக்கு சக்கீனத்தை, அமைதியை அது தந்துடும். இப்படி நடந்திருக்கு. அதே மாதிரி யுத்தக்களங்களிலே அதை மலக்குமார்கள் அதை சுமந்துக்கிட்டு போவாங்க அந்த பனு இஸ்ரவேல் படைகளுக்கு முன்பாக. இப்படியெல்லாம் பல்வேறு சிறப்புகள் அந்த தாபூத்து பெட்டிக்கு இருக்கிறது. அந்த தாபூத்து பெட்டியை தான் இப்போ யார் பிடிக்கிட்டா? அமாலிகா கோத்திரை தான் பிடிக்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். இந்த பிடுங்கினதை என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அந்த பெட்டியினுடைய அருமையை பற்றி அவங்களுக்கு தெரியல, அமாலிகா மக்களுக்கு தெரியல. அதை எங்கே கொண்டு வச்சானோ அப்படின்னு கேட்டால் டாய்லெட் பக்கத்தில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அவங்க 1க்கு 2க்கு இருக்கக்கூடிய பகுதி எதுவும் அங்கே அதை சுற்றி தான் என்ன செய்கிறது, அந்த பெட்டியை இழிவுபடுத்தணுங்கிறதுக்காகவும் ஒன்று பெருசாக கொண்டாடணும், இதை வச்சு தான் வெற்றி கிடச்சிதான், அப்படியா இப்படியா அப்படின்னு சொல்லி அந்த பெட்டியை திறந்துலாம் பார்க்கல, அப்படியே வச்சுட்டு அதை சுற்றி தான் மலை ஜல உபாதைகள்லாம் கழிக்கிறது. அந்த மாதிரி இழிவுபடுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா யாரெல்லாம் இழிவுபடுத்தினானோ அவர்களுக்கெல்லாம் இந்த பாசூரா என்று சொல்லக்கூடிய மூலவியாதி அல்லாஹ் ஏற்படுத்தினான். கடுமையான மூலவியாதிகள் ஏற்பட்டு ஒவ்வொருத்தராக இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதன் மூலமாக 4 அல்லது 5 கிராமங்கள் அழிஞ்சு போச்சு. இவனும் பார்த்தானோ என்னடா இது, இந்த பெட்டினால பெரிய முசீபத்தாக இருக்குது, ஊரே அழிஞ்சு போச்சே, நம்ம இப்படி இஹானத்து பண்ணதுனால, அந்த இழிவுபடுத்துறதுனால ஏற்பட்டதனுடைய விளைவு தான். உண்மையிலே அது பெரிய ஒரு பாக்கியமான பெட்டி தான் போல இருக்குது. இது மாதிரி இந்த பெட்டியை நம்ம வச்சுட்டு இருக்கக்கூடாதுப்பான்னு சொல்லி ஒரு 2 காளை மாட்டை பிடிச்சி அதுக்கு மேலே ஒரு பெட்டியை வச்சு அந்த பெட்டியை கட்டி துரத்தி விட்டாச்சு, பற்றி விட்டாச்சு, தொலைஞ்சு போ அப்படின்னு சொல்லி நம்ம இதை விட்டு போனால் போதும்,
இல்லைன்னா ஊரே காலியாகிட்டு இருக்குது. இந்த பெட்டி வந்ததுல இதெல்லாம் ஆட்கள்லாம் செத்துக்கிட்டு கிடக்கிறான். ஏன்னா அவன் இழிவுபடுத்துறதுனால அவைகளை எடுத்து கொண்டு பற்றி விட்டதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா 4 மலக்குமார்களை அனுப்பினான். அந்த மாட்டை அந்த மலக்குமார்கள்லாம் விரட்டி கொண்டு வந்து நேராக தாலூத்தினுடைய வீட்டில் கொண்டு வந்து சேர்த்துட்டான். பெட்டி அங்கே வந்து சேர்ந்துருச்சு. இப்போ தான் இவங்க கேட்குறாங்க, இந்த ஆட்கள்லாம் கேட்குறாங்க, அவர் தான் அரசரு அப்படின்ட்டு நீங்கள் எங்களுக்கு அடையாளம் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால், இன்ன ஆயத்த முல்கிஹி ஐயத்தியகுமுத் தாபூத்து ஃபீஹி சகீனத்தும் மிர் ரப்பிக்கும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அந்த அரசர் அந்த நபி சொன்னாங்க, ஷம்பீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுறான். அடா இப்படி கேட்குறீங்களாப்பா, அவர் தான் அரசர், அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான், அவருக்கு தான் அந்த கம்பு சரியான அளவில் இருந்தது, எண்ணெய் கொதித்தது. இப்போ நீங்கள் வந்து அவரை விட சிறந்தா, இதெல்லாம் பேசக்கூடாது, அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக்கிறான். அப்படின்னா எங்களுக்கு என்ன அடையாளமா? நேராக வீட்டில் போய் பாருங்கள், நீங்கள் தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய தாபூத்து பெட்டி அவர் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கும். உடனே நேராக போய் பார்த்தா அந்த பெட்டி அங்கே இருக்குது. மலக்குமார்கள் நேரம் கொண்டு சேர்த்தன்னு சொன்னோம் இல்லையா, இவர் சேர்ந்துருச்சு. அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது ஃபீஹி சகீனத்தும் மிர் ரப்பிக்கும், உங்களினுடைய ரப்பில் இருந்து ஒரு அமைதி அந்த பெட்டியில் கிடைக்குது. அப்போ அந்த பெட்டியில் இருந்ததெல்லாம் என்னங்க நம்ம சொல்லிட்டோம். அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், பக்கியத்தும் மிம்மா தரக ஆலு மூசா வாலு ஹாரூன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தார், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தார் விட்டு சென்ற அவர்கள் உபயோகித்த பொருள். அல்லாஹ் தான் குர்ஆன்ல சொல்கிறான். இந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குது? பக்கியத்தும் மிம்மா தரக ஆலு மூசா வாலு ஹாரூன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தார், அப்போ நபி அஹ்லுல் பைத், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தார் அவங்க அஹ்லுல் பைத் இல்லையா, அந்த நபியினுடைய குடும்பத்தார்கள் என்ன விட்டுட்டு போனாங்களோ அதெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சில தௌராத் வேதத்தினுடைய துண்டுகள் இருந்தது, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அசாவும் அதுக்குள்ளே தான் இருந்தது. சுவனலோகத்திலே வந்த அந்த குச்சின்னு சொன்னோம்லையே, அது வந்து சந்தன மரத்தினுடைய குச்சின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ட்ரெஸ் இருந்தது, அவர்களுடைய நகலாகு அவருடைய செருப்பு இருந்தது, அமாமத்து ஹாரூன் இதெல்லாம் இருந்தது. இப்படியெல்லாம் நிறைய பொருள் இருந்தது. அதில் ஒரு மோதிரமும் இருந்தது. அந்த மோதிரம் தான் பின்னால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய கையில் மாட்டிக்கிட்டாங்க சொன்னோம் இல்லையா. அதே மாதிரி மண்ணு செல்வாயில் அந்த மண்ணில் இருந்து ஒரு துண்டு, அது ஒரு ரொட்டி மாதிரி வைங்களேன், அதுவும் அதுக்குள்ளே இருந்தது. அது ஒரு பகுதி அல்லாஹ் அதை கெடாமல் வச்சுருந்தான். இப்படிப்பட்ட பொருள்கள்லாம் அதில் இருந்து அந்த இது வந்து சேர்ந்துருச்சு. இப்போ அங்கே போய் பார்க்குறாங்க, தாலூத்து வீட்டில் எது இருக்குது? தாபூத்து பெட்டி இருக்குது. இந்த உடனே சரி நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு ஒரு முடிவு வந்துட்டாங்க. தாபூத்து பெட்டியே வந்துருச்சு, அது அவங்க வீட்டு தானே வந்திருக்குது அப்படின்னோடனே ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, அவங்களுடைய நோக்கமே எதிரிகளோடு போரிடணும் அப்படிங்கிறத நோக்கம். அல்லாஹ் தஆலா தாலூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தாலூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன எப்படின்னு கேட்டால் நல்ல பராக்கிரமசாலியாக இருந்தாங்க. அவங்க பெரிய வசதி இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, அதெல்லாம் உனக்கு எதுக்கு, அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக்கிறான். நீங்கள் ஒரு அரசர்னு வேணும்னு கேட்டீங்க, அந்த அரசருக்கு உண்டான அறிவு அவர்கிட்ட இருக்குது, அரசருக்கு உண்டான ஆற்றல் உடல் வலிமை இருக்குது, மன தைரியம் தாலூத்திட்ட இருக்குது. அதானப்பா வேணும், அது அவர்கிட்ட இருக்கா இல்லையா? இருக்குது. அதனால அவரை பின்பற்றுக்கா. இப்போ தாபூத்து பெட்டியும் வந்துருச்சுன்னு சொன்னதுக்கு பிறகு ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ தாலூத் என்ன செய்கிறாரு அப்படின்னு கேட்டால், ஒரு யுத்த பிரகடனப்படுத்துகிறார். இந்த அமாலிகாவோடு நம்ம என்ன செய்யணும், யுத்தம் நடத்தணும், அவங்களாம் அதுக்கு தானே ஓகே அப்படின்ட்டாங்க. அந்த யுத்தத்துக்காக பிரகடனப்படுத்தப்பட்ட பொழுது 80,000 பேர் சேர்ந்தாங்க. நினச்சி கூட பார்க்க இல்லை, 80,000 பேர். ஏன்னா அவ்வளோ வேகமாக வெறியாக இருந்தாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் விரும்பி கேட்டது இல்லையா, எங்களுக்கு ஒரு அரசர் வேணும், இந்த அநியாயம் செய்யக்கூடிய எங்களினுடைய ஊர்களை எல்லாம் அபகரித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அமாலிகாவினுடைய அடக்கி ஒடுக்கக்கூடிய ஒரு தகுதியான அரசர் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. 80,000. அதனால் இப்போ நீங்கள் யுத்தத்துக்காக தயாராகுங்க அப்படின்னு சொன்னதும் 80,000 பேர் என்ன செஞ்சிட்டாங்க, ஒன்று கூடிட்டாங்க. இப்போ 80,000 பேர் சேர்ந்தாச்சு. ஃபலம்மா ஃபஸல தாலூத் பில் ஜுனூதி கால இன்னல்லாஹ முப்தலீக்கும் பினஹர். அந்த 80,000 பேரையும் வச்சுக்கிட்டு சொன்னாங்க, நீங்கள் எப்படி யுத்தம் புரியணும், என்ன செய்யணும், அல்லாஹ் உங்களுக்கு என்னென்ன நியாமத்துக்கள் நான் தந்திருக்கிறேன் அப்படிங்கலாம் அரசர் சொல்கிறாரு. ஷம்பீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் போதிக்கிறாங்க. போதித்ததற்கு பிறகு இப்போ அவன் படம் தயாராகிடுச்சு. அப்போ அவங்க சொன்னாங்க, யார் அந்த நபி சொல்கிறாங்க, ஷம்பீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இந்தப்பா அல்லாஹு தஆலா இப்போ நீங்கள் தாகமாக இருக்கிறீங்க, ஒரு நதியை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்துவான். ஒரு நதியை அல்லாஹு தஆலா என்ன செய்வான், ஏற்படுத்துவான். அந்த நதியை கடந்து தான் நீங்கள் போக வேண்டியது இருக்கும். யாரை யுத்தம் புரியறதுக்கு? இந்த அமாலிகாவினுடைய தலைவர் பேர் ஜாலூத், இவர் தாலூத், அவர் ஜாலூத்.
இந்த ஜாலூத்தோட சண்டை பிடிப்பதற்கு நம்ம போக வேண்டியிருக்கு. போகிற வழியில் ஒரு நீங்கள் தாகமாக இருக்குங்கிறீங்க, அல்லாஹ் ஒரு நதியை ஏற்படுத்துவான். ஆனால் அந்த நதியிலிருந்து நீங்கள் தண்ணி குடிக்கக்கூடாது. தண்ணி குடிக்கிறதா ஒரே ஒரு மிடர் மாத்திரம் குடிச்சுக்கிடலாம். ஒரு மிடரை குடிச்சுக்கிட்டான், அதுக்கு மேலே நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது. சரியா? சோதனை அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை நீங்கள் கட்டுப்படணும். இதான் அல்லாஹ்வுடைய கட்டளை அப்படின்ட்டு ஷம்பீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க தாலூத்தனுடைய படைக்கு. அவங்களும் சரின்ட்டாங்க. ஃபமன் ஷரிப மின்ஹு ஃபலைஸ மின்னி வமன் லம் யதஅமுஹு ஃபஇன்னஹு மின்னி இல்லா மன் இக்தரஃப குர்ஃபதம் பியதி. யார் அந்த தண்ணியை குடிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. நல்ல கவனமாக இருந்துக்கங்க. யார் தண்ணியை குடிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. யார் ஒரு மிடர் குடித்தாரோ அவர் என்னை சார்ந்தவர் தான். அது பரவாயில்லை, ஒரு மிடர் குடிச்சுக்கிடலாம். இதை தவிர்த்து வேறு எதுவும் என்ன செய்யக்கூடாது. அவர்களுக்கும் அவங்களுடைய மிருகங்களுக்கோ ஒட்டகமோ கோவேரி கழுதையோ குதிரையோ இது எதுக்கும் தண்ணி கொடுக்கக்கூடாது. எல்லாம் ஒரு மீடரோடு நிறுத்திக்கணும். அதை வேணால் பாதியை குடிச்சிட்டு பாதி உங்களோட மிருகங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கிடலாம். இதுக்கு மேலே குடிக்க முடியாது, இதுதான் அளவு அப்படின்னு சொல்லியாச்சு. சரின்னு போனால் கடுமையான தாகம். அந்த ஆற்றுல தண்ணி அருமையான தண்ணி போகிறத கண்டதும் மலை மண்ணு குடிக்க ஆரம்பிச்சுட்டான். அவ்வளோ பேர். ஒரு சிலரை தவிர 80,000 பேரில் 313 பேர் மட்டும்தான் தண்ணியை குடிக்கல. ஷம்பீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடந்தது அந்த வெறும் 313 பேர் தான். இந்த 313 பேரை பத்ரு சஹாபாக்களுக்கு நிகராக பேசுவாங்க. அவங்களும் 313 பேர் தானே. அந்த 313 என்பது ஒரு தனி ஒரு அடையாளம் என்று அறிஞர்கள் சொல்லுவாங்க. அப்போ 313 பேர் மட்டும்தான் அந்த ஷம்பீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளையை சொன்னாங்களா இல்லையா, அந்த கட்டளைக்கு கட்டுப்பட்டது 313 பேர் தான். மற்ற எல்லாரும் என்ன செஞ்சுட்டான், குடிச்சிட்டான். ஃபலம்மா ஜாவஸஹு ஹுவ வல்லதீன ஆமனூ மஅஹு காலூ லா தாக்கத்த லனா யௌம பிஜாலூத வஜுனூதி. அந்த தண்ணியை குடித்தவெல்லாம் ஆற்றை கடந்ததுக்கு பிறகு சொல்லிட்டான், எங்களுக்கு ஜாலூத்தோட சண்டை பிடிக்கிறதுக்கு தாக்கத்து இல்லை. லா தாக்கத்த லனா யௌம பிஜாலூத வஜுனூதி. எங்களுக்கெல்லாம் ரொம்ப களைப்பாக போச்சு, முடியல. தண்ணியை குடித்தவன், தண்ணியை குடிக்காதவங்களாம் ரெடியாக இருக்கிறான். ஆலல்லதீன யதுன்னூன அன்னஹும் முலாக்குல்லாஹி கம்மின் ஃபியத்தின் கலீலத்தின் கலபத்து ஃபியத்தன் கதீரத்தின் பிஇذنில்லா வல்லாஹு மஅஸ் ஸாபிரீன். அப்போ அந்த வெற்றி பெற்றவங்க என்ன செய்கிறாங்க, அந்த தண்ணியை குடிக்காமல் இருந்தாங்களே, ஒரு மிடரோட நிறுத்திக்கிட்டாங்களே, அவங்க என்ன செய்கிறாங்க, நாம் நிச்சயமாக நாளை மறு உலகத்தில் அல்லாஹ்வை சந்திக்க இருக்கிறோம் என்ற எண்ணத்தில் உள்ள சாலிஹீன்களாக இருந்தாங்க. அவர்கள்லாம் சொன்னாங்க, அவங்க நினைச்சாங்க 313 பேர் ஜாலூத்தினுடைய படை, பெரிய படை. ஜாலூத் ஒருத்தனே போதும், அவனே ஒரு பெரிய படையை என்ன செஞ்சிருவான், தோற்கடிச்சிருவான். அப்படிப்பட்ட வலிமையும் ஆற்றலும் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்துருந்தான். ஜாலூத்துக்கு அவ்வளோ பெரிய சக்தனாக இருந்தான். அப்படிப்பட்ட ஜாலூத் அவருக்கட்டும், அவனோட இருக்கக்கூடிய படை இருக்கட்டும், எத்தனையோ சிறிய படைகளை கொண்டு அல்லாஹ் பெரிய படைகளை வெற்றி கொள்ள செஞ்சிருக்கிறானா இல்லையா? அதனால நம்ம நிச்சயமாக வல்லாஹு மஅஸ் ஸாபிரீன், அல்லாஹ்வினுடைய உத்தரவு கொண்டு நாம போரிடுவோம், நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம். அந்த நபிட்டையும் தாலூத் மன்னர்கிட்டையும் அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஜாலூத்தை எதிர்த்து போடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாங்கள் 313 பேர் தான், பரவாயில்லை. வல்லாஹு மஅஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களும் அல்லாஹ் இருக்கிறான் என்று அவர்கள் என்ன செஞ்சாங்க, சொல்லி காட்டினாங்க. சொல்லி காட்டி விட்டு இனி யுத்தத்துக்கு அந்த 313 பேர் தான் போக முடிஞ்சு. மற்றவங்கெல்லாம் ஆத்துக்கரையிலேயே படுத்துட்டாங்க. அவனால் முடியல, நடக்க முடியல. அறிஞர்கள் எழுதுறாங்க, இந்த ஒரு மிடர் குடித்தது அதோடு நிறுத்திட்டாங்க இல்லையா, கொஞ்ச நேரத்தில் அவங்களுடைய தாகமெல்லாம் தீர்ந்து விட்டு அந்த ஒரு மிடரில் பாதியை குடிச்சிட்டு பாதியை தங்களுடைய மிருகங்களுக்கு கொடுத்தாங்க. குதிரையோ ஒட்டகமோ அல்லது கோவேரி கழுதையோ அவர்கள் கொடுத்தாங்க. அவைகளும் தாகம் தீர்ந்ததாக ஆகிவிட்டது. அந்த ஒரு மிடர்லேயே எல்லாம் சரியாக போச்சு. இவர்களால் தான் நடக்க முடியாமல் போச்சு. நமக்கு தாகமாக இருக்கங்கிற அள்ளி 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 குடித்தவன்லாம் படுத்துட்டான். அந்த அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு, நபியினுடைய கட்டளைக்கு உட்பட்டவர்கள் எல்லாம் அவங்க யுத்தத்துக்கு போயிட்டாங்க. 313 பேர் இப்போ ஜாலூத்தினுடைய இடத்துக்கு என்ன செய்றாங்க, யுத்தத்துக்கு போகிறாங்க. ஜாலூத்தை பற்றி சொல்கிறதாக இருந்தால் அவன் லேசான ஆள் இல்லை. கான ஜாலூத் அல் ஜப்பார் ரஅசுல் அமாலிகா, அமாலிகா கோத்திரத்தானினுடைய தலைவனாக, அரசனாக அவன் இருந்தான். கொடுங்கோலனாக இருந்தான். மற்ற எந்த கோத்திரத்தாராக இருந்தாலும் அட்டூழி பண்ணுவான். யார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அட்டூழி பண்ணிக்கிட்டு இருந்தவன் ஜாலூத். இந்த ஜாலூத், இந்த அமாலிகா யாருடைய வந்தால் ஆது மகன், ஆதினுடைய வம்ச வழியில் வந்தவங்க தான் இந்த அமாலிகா. வகான மின் அஷத்தின் நாஸ்
வாக்குவாகும் ஒக்கான யஹ்ஸிமுல் ஜைஷ வஹ்தஹு. ஒரு பெரிய படை, ஒரு 1000 பேர் 2000 பேர் ஒரு படை வந்தால் இந்த ஜாலூத் மட்டும் நின்று அதை விரட்டி அடிப்போம். 1000 பேர் 2000 பேர் வரக்கூடிய படையவே ஜாலூத் தன்னந்தனியாக நின்று விரட்டி அடிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் அல்லாஹ் கொடுத்துருந்தான். இப்போ எதிர்த்தாப்புல யார் இருக்கிறா? 313 பேர் தான் இருக்கிறாங்க. அதோடு மாத்திரமில்ல ஜாலூத்தில் படையே இருக்கு. இப்போ இந்த 313 பேரை வச்சு என்ன செய்ய முடியும் அப்படின்னு அவன் பார்த்தான். அட என்னடா இது, வெறும் கொஞ்சம் பேர் வர்றானுவோ அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஜாலூத் அந்த படையை நோக்கி இந்த படை போய்கிட்டு இருக்குது. அவனை நோக்கி அவனுடைய வலிமை பற்றி சொல்லும் பொழுது அவன் தலையில் போட்டிருக்கக்கூடிய அந்த கவசம் இருக்கிறது அல்லவா, அதனுடைய எடையை பற்றி சொல்லும்போது இன்றைய கால அளவில் 451 கிலோ இருக்கும். அவனோட தலையில் போட்டிருக்கிற கவசம் மட்டும் 451 கிலோ. அவ்வளவு வலிமையானவனாக அவன் இருந்தான். இந்த 313 பேர் சாலிஹீன்கள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த 313 பேரில் ஆயிஷி என்று ஒருவர் இருந்தார். அந்த சாலிஹீன்களில் அந்த 313 சாலிஹீன்களில் ஒருவர் ஆயிஷி என்பவர். இந்த ஆயிஷி யாரு அப்படின்னு கேட்டால் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாப்பா, அத்தா. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய, தாவூத் நபி இருந்தாங்க இல்லையா, தாவூத் நபியினுடைய தந்தை பேர் ஆயிஷி, சில பேர் ஆயிஷா அப்படின்னு சொல்கிறாங்க, ஆயிஷி நம்ம சொல்லுவோம். இந்த ஆயிஷி அவரும் அந்த 313 பேரில் அந்த ஆற்றை கடந்து அல்லாஹ்வினுடைய ஷம்மீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு கடந்து வெற்றி பெற்றவர்களில் அந்த 313 பேரில் இவங்களும் ஒரு ஆள். தாலூத்தினுடைய படையில் போகிறாங்க. அந்த ஆயிஷிக்கு 7 ஆம்பளை பிள்ளைகள் இருந்தாங்க. அதில் ஆக இளையவர் தான் யார்? தாவூத் அலைஹிஸ்ஸலாம். இந்த 7 பேரில் 6 பேரும் இந்த 313 பேரில் இடம்பெறாங்க. இந்த 313 பேரில் ஆயிஷியும் இடம்பெறாங்க. அந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவிர்த்து மீதி 6 பேர் இருக்கிறாங்க. அவர் சின்னவருங்கிறதுனால அவங்க யுத்தத்துக்கு ஆரம்பத்திலே கூட்டிகிட்டு வரல, அவங்கள ஆடு மேய்க்கிறதுக்கு வச்சிருக்கு. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இளையவர். இளையவர்னா இப்போ சின்ன பிள்ளையா இருக்கே, இல்லை வளர்ந்துட்டார். அந்த 7 பேரில் கடைசி பிள்ளை அவங்க தான். அவங்க ஒரு வாலிபமாக தான் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, ஆடு மேய்க்கக்கூடிய பொறுப்பு கொடுத்துருக்குது. நீ நம்ம ஆடு பார்க்கறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையாப்பா, நம்மளுடைய சொத்தை பார்க்கறதுக்கு, அதை நீ பார்த்துக்க தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை கொடுத்தாச்சு. இப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பிள்ளையாக தான் இருக்கிறாங்க, நபியாக அறிமுகப்படுத்தப்பட இல்லை. இந்த 6 பேரும் தந்தையோட என்ன செஞ்சாங்க, ஆயிஷையோட வந்தாங்க. எல்லாருமே ஆற்றை கடந்து எல்லாரும் போகிறாங்க. இப்படி போகும் பொழுது அதில் ஷம்மீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இருக்கிறாங்க. போகக்கூடிய சமயத்தில் அல்லாஹு தஆலா ஒரு அறிவிப்பு செய்தான். ஷம்மீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து, யா நபி அல்லாஹ், இந்த ஜாலூத்துங்கிறவன் பெரிய பொல்லாதவன், அவங்க எல்லாரும் எங்களுக்கு தெரியும். தன்னந்தனியாக நின்று பல 1000 பேரை அவன் என்ன செய்வான், எதிர்த்து போராடுவான். அவ்வளோ பெரிய சக்தியை நான் கொடுத்துருக்கிறேன். அவனை கொல்றதுக்கு ஒரே ஒரு ஆள் யார் தெரியுமா? தாவூத் தான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். தாவூதால மட்டும்தான் அதை கொல்ல முடியும், வேற யாராலையும் அவரை கொல்ல முடியாது. நீங்கள் எத்தனை 313 பேர் சேர்ந்தாலும் அவன் ஒரு ஆளாக வேலையை முடிச்சிருவான். அதனால அவனை கொல்றதுக்கு ஒரே ஆள் தாவூத் தான், ஆயிஷினுடைய மகன் அப்படின்னு சொன்னதும் செய்தனா ஷம்மீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைச்சாங்க. திரும்பி வந்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஆயிஷிட்ட கேட்குறாங்க, என் மகன் இந்த மாதிரி ஆடு மேய்க்கிறத விட்டுருக்கிறேன், அல்லாஹ் இப்படி சொல்கிறான், அப்படியா, பெரிய பாக்கியங்களோ அப்படின்னு நேராக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தேடி வந்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன போது தாலூத்தும் வர்ற மன்னர், அந்த இஸ்ரவேலர்களுடைய பனு இஸ்ரவேலுடைய மன்னர் தாலூத்தும் இவங்களும் வந்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட பிறகு அவங்க சரின்னு அவங்களாம் என்ன செய்கிறாங்க, வாராங்க. வரக்கூடிய வழியில் அவங்க புறப்பட்டு இந்த ஜாலூத்தை எதிர்த்து போரிடக்கூடிய அந்த போர்க்களத்துக்கு வந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த பாதையில் கடந்த ஒரு கல் பேசியது. ஃபித் தரீகி ஃபமர்ர தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஃபித் தரீகி பி ஹஜரின் ஃபனாதாஹு யா தாவூத் யஹ்மில்னி ஃபஇன்னி ஹஜரு ஹாரூன் அல்லதி கத்தலபி மலிக்க கதா. அந்த கல் சொல்லியது, தாவூதே என்ன நீ எடுத்துக்கோ, என்னை எடுத்துக்கிட்டு கொண்டு போ. ஏன்னா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இதை கொண்டு பல எதிரிகளை தாக்கி இருக்கிறாங்க. இந்த கல் என்ன கொண்டு அவர்களுடைய திருக்கரம் பட்டதுனா, எனவே என் கையை என்ன நீ என்ன செஞ்சுக்க எடுத்துக்க அப்படின்னதான் அதை அவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்க, எடுத்து தன்னுடைய ஒரு பையில் போட்டு வச்சுக்கிட்டாங்க. ஒரு பை, தோல் பை வச்சுருக்கிறாங்க, தோலில் ஒரு பை போட்டிருக்கிறாங்க. இடையர்கள் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த உணவுகள் அதெல்லாம் வச்சுருப்பாங்க, அதில் போட்டுக்கிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்பொழுது இன்னொரு கல்,
அது பேசியது. இஹ்மில்னி ஃபஇன்னி ஹஜர் மூசா அல்லதி கத்தல பி கதா வ கதா. நான் யார் தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் உபயோகப்படுத்திய கல் அது. அவர்களுடைய திருக்கரம் பட்டிருக்கிறேன். என்ன கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் பல பேரை தாக்கி இருக்கிறாங்க. அதனால என்ன நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னது. அந்த கல்லையும் எடுத்து அவங்க போட்டுக்கிட்டாங்க. இன்னொரு தூரம் போனதும் இன்னொரு கல் இருந்தது. அது சொல்லியது இஹ்மில்னி ஃபஇன்னி ஹஜருல்லதி தக்துலு பி ஜாலூத். நீ என்ன எடுத்துக்கப்பா, என்னை கொண்டுதான் ஜாலூத்தை நீ கொள்ளுவான். தாவூதே நீ அதை என்ன எடுத்துக்க, என்னை கொண்டு அதை எடுத்துக்கிட்டாங்க. அப்போ 3 கல்லை எடுத்துக்கொண்டு அவர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த யுத்த களத்திற்கு வந்தாச்சு. யுத்த களத்துக்கு வந்து அப்படி பார்க்குறாங்க. 313 பேர் இருக்கிறாங்க. இப்போ அவனுடைய படை பெரிய படை பின்னால் உட்காந்துருக்குது. ஜாலூத் மட்டும் முன்னால் வர்றான், தன்னந்தனியாக வர்றான். அவனோட தோற்றமே ரொம்ப பயங்கரமாக இருக்கு. நெட்டுன்னு வளர்ந்து நல்ல புஷ்டியாக இருக்கான். பெரிய கவசங்கள் அணைஞ்சிருக்கிறான். அப்படிப்பட்ட நிலையோடு வந்து நிற்கிறான். வந்து கேட்குறான், மையஹ்ருஜிலை, யாருடா என்கிட்ட சண்டை பிடிக்க வர்றா? உங்களது பனு இஸ்ரவேலர்களை நீங்கள் வாங்கலாம். நீங்களாம் பேசுகிறதுல உண்மையாக இருந்தால், உங்களிடத்துல தான் நிறைய நபிமார்கள் வர்றதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அதெல்லாம் உண்மையாக இருந்தால் என்னோட சண்டைக்கு வந்து பாரு, வா என்று என்ன செய்ய அழைக்கிறான். அவனை பார்த்ததுமே எல்லாருக்கும் கொஞ்சம் கலக்கம் ஏற்பட்டது. எல்லோரும் அப்படியே இருக்கிறாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, யாராவது போங்களப்பா, கூப்பிட்றானே, யாராவது போய் யுத்தம் புரியுங்களேன் அப்படின்னு முதல்ல அவங்க சொல்கிறாங்க. யாரும் போகிறதுக்கு யோசனையாக இருந்த பொழுது மன்னர் தாலூத் நேரம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட வந்து, நீங்கள் தான் போகணும், தைரியமாக நீங்கள் போங்க, ஏன்னா உங்கள் மூலமாகத்தான் அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை தருவான்னு ஷம்பீர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவிச்சிருக்கிறான். அதனால் நீங்கள் போகணும். அப்படி நீங்கள் போய் அவனை கொன்று விடுவீர்களே ஆனால் என்னுடைய மகளை, அரசர் சொல்கிறார், என்னுடைய மகளை நான் உங்களுக்கு கல்யாணம் கட்டி வைக்கிறேன். என்னுடைய ஆட்சியில் பாதியை உங்களுக்கு பாதி என்ன செஞ்சேன், என்னுடைய நாட்டில் பாதியை நான் உங்களுக்கு தந்துடுறேன். இந்த தாபூத்தில் இருக்கக்கூடிய அந்த மோதிரத்தை நான் உங்களுக்கு அணிவிக்கிறேன் அப்படின்னு நிறைய விஷயங்களை 3 விஷயங்களை சொல்கிறேன். சரி, நான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு தயாராகிட்டாங்க. சரி நான் போகிறேன் அப்படின்னு சொன்னதும் இவன் என்ன செஞ்சான், மன்னர் தாலூத் என்ன செய்கிறார், தன்னுடைய குதிரையை கொடுக்குறார். அது நல்ல உயர்ந்த குதிரை, நல்ல திறமையான நல்ல போர் பயிற்சி மிக்க ஒரு குதிரை. அந்த குதிரையை கொடுக்குறார். அதோடு மாத்திரமல்லாமல் அவருக்கு கவசம், உருக்கு சட்டை, அது இது எல்லாம் போட்டு பயங்கரமான ஆயுதங்கள்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க. அதை எடுத்துக்கிட்டு புறப்பட்டு வர்றாங்க. புறப்பட்டு நேராக கொஞ்சம் தூரம் வந்துட்டு திடீர்னு திரும்பிட்டாங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம். தாலூத் கேட்டார், என்ன திரும்பிட்டீங்க தாவூத் அப்படின்னு. இல்லை, எனக்கு இந்த குதிரை இதெல்லாம் ஒன்றுமே வேணாம், என்னை ஃப்ரீயாக விட்ருங்க, ஏன் விருப்பப்படி விட்ருங்க, நான் பார்த்துக்கிறேன். எனக்கு இதெல்லாம் சரிப்படுற மாதிரி தெரியல, எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை, இந்த குதிரையில் போகிறது இல்லை எனக்கு பழக்கம் இல்லை. இந்த குதிரை நீ பிடி, இந்த தலையில் போட்ட கவசத்தை பிடி, இந்த உருக்கு சட்டை, இந்த ஆயுதம் எல்லாத்தையும் வச்சுக்க, என் பையன் தான் அதில் 3 கல் இருக்குது, அதை நான் வச்சுக்கிறேன், அது மட்டும் எனக்கு போதும் சொல்லி எனக்கு புறப்பட்டு வந்துட்டாங்க. அந்த கல்லோட அவங்க என்ன செய்யணும், இந்த கட்டை போட்டு முன்னால் வச்சுருப்போம் இல்லையா, அந்த கல்லை வச்சு அடிக்கிறது, கல்லை வச்சு என்ன செய்வாங்க, அடிப்பாங்க, அந்த பறவைகள்லாம் அடிக்கிறது, அந்த ஒன்று வச்சுருக்கிறாங்க கவசம். அந்த கட்டைப்போல் மாதிரி என்ன செஞ்சாங்க வச்சுருக்கிறாங்க. அதையும் எடுத்துக்கிட்டு என்ன செஞ்சுட்டாங்க, அந்த பையில் இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு வராங்க. நேராக வந்தவுடனே ஜாலூத்துக்கு முன்னால் வந்து நின்றாங்க. இந்த ஒரு சிறு இளைஞரை பார்த்ததும் அவனுடைய கல்பில் அல்லாஹ் தான் ஒரு பயத்தை போட்டான். ஜாலூத்தினுடைய கல்பில் ஒரு பயம் வந்து, ஒரு ரஹ்பத் ஃபி கல்பிஹி ரஅப் அன்னஹு லம்மா நதர ஜாலூத் இலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் குதிஃப ஃபி கல்பிஹி ருஅப். அவனுடைய கல்பில் ஒரு பயம், அச்சம் போடப்பட்டது. இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்கிடாமல் அவன் சொன்னான், யா ஃபத்தா இர்ஜி ஃபஇன்னி அரஹமுக அன் அக்துலுக. ஏய் தம்பி, என்னப்பா நீ என்னோட யுத்தம் புரிய வந்திருக்கிறியா, உன்னை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குது, நான் உன்னை ஃப்ரீயாக விட்டுறேன், நீ போயிரு, உனக்கு தேவையில்லாத வேலை, எனக்கு முன்னால் நீ நிற்க முடியுமா, உன் படையே வந்தாலும் நிற்க முடியாது, நீ தன்னந்தனியாக வந்து நிற்கிறியப்பா, இது உன் படையை மாதிரி 5 மடங்கு 6 மடங்கு வந்தாலும் எனக்கு முன்னால் நிற்க முடியாது, தன்னந்தனியாக 1000-2000 பேர் அடித்து விரட்டி ஆடலாம், நீ கேள்விப்படையிலையா என்னை பற்றி, என்ன நீ இப்படி வந்திருக்கிற, நான் ஒன்று என்ன செய்ய இறக்க பொண்ணை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குது, இறக்கமாக இருக்குது, ஆனால் கல்பில் ஒரு பயம் வந்துட்டு, என்னடா இவன். தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய முகத்துலேருந்து அந்த நூறாணியத்தை அந்த பயத்தை ஏற்படுத்திச்சு. திருப்பி அவன் கேட்டான். அப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் திருப்பி போகிற மாதிரிலாம் நான் இல்லை, உன்னை கொன்னுட்டு தான் நான் திரும்புவேன், உன் வேலையை முடிச்சதும் திரும்புவேன். அவனுக்கு கோவம் வந்துட்டு என்ன நினச்சிக்கிட்டா பார்த்தா 3 கல்லை எடுத்து வச்சுக்கிறாங்க, கையில் கட்டை போனே எடுத்து வச்சுருக்கிறாங்க. அது அதினி பில் மிக்லாயி உல் ஹஜர் கமாயூத்தல் கல். அது என்னப்பா, இந்த நாய் அடிக்கிற மாதிரி கல்லை தூக்கிட்டு வந்திருக்கிற,
நாய் அடிக்கிறது தான் கல் தண்டனை. என்ன பார்க்கறது, பெரிய பெரிய ஆயுதங்களே போதாது, நான் அவ்வளவுக்கும் பெரிய கவசத்தோடலாம் நான் இருக்கிறேன், உருக்கு சட்டையோடு இருக்கிறேன், அது பெரிய ஆற்றல் படைத்தவனாக இருக்கிறேன். இந்த கல்லை கொண்டு வந்து எதை செய்ய முடியுமா? இப்படி வந்து என்ன தடுத்துருவேனா? கவசத்தை வச்சு இப்படி தடுத்துருவானப்பா, இதை வச்சு நீ என்ன செய்ய முடியும்? அது என் மேலே பட்டாலும் ஒன்றும் ஆகாது. இதை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறியா நீ? நாய் அடிக்கிற மாதிரி, நாய் அடிக்கிறதுக்கு தான் கல்லை தூக்கிட்டு போவாங்க அப்படின்றதும் நாம் அந்த ஷர்ரும் மினல் கல்ப். அட நீ நாயை விட கேடு கட்ட வேண்டாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீ நாயை விட கேடு கட்டவன். சமூகத்துக்கு எவ்வளவு பெரிய இழிவை ஏற்படுத்தி இருக்கிறாய், எவ்வளவு அநீதத்தை ஏற்படுத்தி இருக்கிறாய், அநியாயமாக எத்தனை மக்களை நீ கொண்டிருக்கிறாய், உன்னை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் சொன்னதும் அவனுக்கு கோபம் வந்து சொல்கிறான், அட ஒரு பொடி பையன் என்கிட்ட நீ இப்படி பேசுறியா, உன்னை கொன்று மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் உன்னுடைய சதைகளை போட்டுருவேன், உன்னுடைய இறைச்சியெல்லாம் மிருகத்துக்கும் பறவைகளுக்கு நான் போட்டுருவேன் என்று அவன் என்ன செய்தான் சொன்னான். 2 பேருக்கு இடையில கடுமையான வாக்குவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே அந்த பக்கத்தில் அந்த படைகள்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னடா இது, ஒரு சின்ன பையன் வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறான்னு அவங்களும் ஆச்சு, அது ஜாலூத்தோடையா அப்படின்னு. இங்கே இந்த 313 பேர் உட்காந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஷம்பீர் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, மன்னர் தாலூத் இருக்கிறார், எல்லாரும் உட்காந்து இந்த காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. 2 பேருக்கு இடையில கடுமையான என்ன செய்யுது வாக்குவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தொலைச்சுங்கிறாங்க இவங்க. நீ என்ன நினச்சிக்கிட்டீங்கிறா? எனக்கு குருவி நினச்சியா, நாய் நினச்சியா, இந்த கல்லை வச்சு அடிக்கிறதுக்கு? என்னுடைய வரலாறுகள்லாம் உனக்கு தெரியாதா? எத்தனை யுத்தக்கலங்களை நான் கண்டவன், நீ ஏதாவது யுத்தக்கலங்களை நீ பார்த்துருக்கிறியா? அம்பை பார்த்துருப்பியா, வாழை பார்த்துருப்பியா, கேடயத்தை பார்த்துருப்பியா? ஒன்றுமே உனக்கு தெரியாது. ஏற்கனவே அதெல்லாம் போட்டுக்கிட்டு தானே நீ வந்தா, திருப்பி பயந்து போய் போட்டுட்டு வந்துட்டீங்கன்னா, ஏன்னா அதெல்லாம் உனக்கு யூஸ் பண்ண தெரியாது. யுத்தக்கலங்கள்னா அதெல்லாம் தேவை. வெறும் கல்லை கொண்டு வந்துக்கிட்டு நீ என்னது காய்கறி பறிக்கிறதுக்கா, மாங்காய் பறிக்கிற மாதிரி சாதாரண நாய் அடிக்கிற மாதிரி கல்லை தூக்கிட்டு வந்திருக்கிறியே என்றெல்லாம் இவன் சொல்கிறான். அட நீ நாயை விட கேவலமானவன் தான், இந்த கல்லே உனக்கு போதும். இவங்க என்ன செய்யல, அசைஞ்சு கொடுக்கல. அல்லாஹ் தஆலா அவ்வளவு தைரியத்தை அவருடைய கல்வியில் கொடுத்தான். அதற்கு பிறகு சரி இதுக்கு மேலே உன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாலும் கதை நடக்காது, நம்ம வேலையை ஆரம்பிப்போம்னு சொல்லி நினைச்சாங்க. அந்த 3 கல்லையும் நினைச்சாங்க, அந்த கல்லில் வச்சாங்க. வச்சு அந்த அதிலே 3 கல் வைக்கிற மாதிரி அந்த அமைப்பு. அது ஒரு கல்லை என்ன செஞ்சாங்க, பிஸ்மி இலாஹி இப்ராஹிம் அடிச்சாங்க. பிஸ்மி இலாஹி இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இறைவனுடைய பெயரால் இதை அனுப்புகிறேன். அந்த கல் அப்படியே போகுது, மெதுவாக போகுது. அடுத்த கல்லை அடித்தாங்க, பிஸ்மி இலாஹி யாக்கூப், பிஸ்மி இலாஹி இஸ்ஹாக், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ரப்பினுடைய பெயரை கொண்டு இதை நான் அனுப்புகிறேன். அடுத்து 3வது கல்லை அடித்தாங்க, பிஸ்மி இலாஹி யாக்கூப், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவங்க மகனார் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவங்க மகனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். இந்த 3 பேருடைய பெயரை சொல்லி சொல்லி என்ன அனுப்புகிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம முழங்க வேண்டிய நிறைய விஷயங்கள் என்னென்னா, இப்போ அல்லாவுடைய பேர் பிஸ்மில்லான்னு சொல்லி அனுப்பியிருக்கலாம், அது தப்பு இல்லை, அதான் பிஸ்மில்லா தான் சொல்கிறோம். அப்போ ஏன் கொண்டு வர்றாங்கன்னு சொன்னால், அல்லாவுக்கு பிரியமான நபிமார்கள் அவர்களுடைய பெயரை வசீலாவாக அங்கே ஆக்குறாங்க. இப்போ வசீலாங்கிறது வாழ்க்கையில் மிக முக்கியமானதுங்கிறது காட்டப்படுது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த தாபூத்து பெட்டியை கொண்டு பல பனு இஸ்ரவேலர்களுக்கு வெற்றியை கொடுத்ததா சொல்கிறான். அந்த தாபூத்து பெட்டியில் என்ன இருந்தது, பக்கியத்தும் மின் ஆலி மூசா ஹாரூன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தார், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தார் விட்டு சென்ற பொருள்கள் அதில் இருந்ததுங்கிறான். அப்போ நபிமார்களினுடைய குடும்பத்தார் அஹ்லு பைத்துகள் உபயோகித்த பொருள்கள் எல்லாம் வசீலாவாக வரக்கூடியது. நபிமார்களால் உபயோகித்த பொருட்கள் எல்லாம் அல்லாஹ்வோடு பரிந்துரை செய்யக்கூடியது என்பதை எல்லாம் குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்துது. ஏன்னா குர்ஆன்ல தான் அல்லாஹ் சொல்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் குடும்பத்தார், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தார் விட்டு சென்ற பொருள்கள் அந்த தாபூத்திலே இருக்கிறது. பகியத்தும் மிம்மா தரக்க ஆலு மூசா வாலு ஹாரூன், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தார் விட்டு சென்ற பொருட்கள். இதான் இஸ்லாம். இஸ்லாம்ங்கிறதே முந்தையவர்களை கண்ணியப்படுத்துறது தான், அதான் அடிப்படை. அல்லாஹ் அதைத்தான் விரும்புகிறான். மூதாதையர்களான நல்லவர்களான சாலிஹீன்களை அல்லாஹ் யாரை பிரியப்பட்டானோ, அல்லாஹ் யாரை நேசித்தானோ அவர்களை நேசிப்பதும் அவர்களை பின்பற்றுவதும் அவர்களை உபயோகித்த பொருள்களிலே பரக்கத்து இருக்கிறது என்பதெல்லாம் இதற்கான அடையாளம். ஏற்கனவே நம்ம சொல்ல இல்லையா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பார்வை போன பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சட்டை தானே போடப்பட்டது. அவங்களும் ஒரு சாலிஹை, இவங்களும் ஒரு சாலி, அவங்களும் நபி, இவங்களும் நபி. ஆனாலும் ஒரு நபியினுடைய சட்டை இன்னொரு நபியினுடைய கண்ணுக்கு பார்வை தருகிறது. இதெல்லாம் இதுதான் ஈமான். இதில் முதல்ல ஈமான் எங்கே இருக்குன்னு விளங்கிக்கிடணும். இன்னைக்கு இதெல்லாம் வந்து ஒரு கேவலமான ஒரு பார்வையை ஆக்கப்பட்டுடுச்சு. அவங்க உபயோகிச்ச பொருளாக பெருசாக வச்சுக்கிறாரு. அடா இது அல்லாஹ் சொல்கிறான்,
அல்லாஹ்வே ஒரு சிறப்படுத்தி வச்சிருக்கிறான், கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறான். அப்போ இது அடிப்படை. இஸ்லாம்ங்கிறது என்னங்கிறது இப்போ வேறு விதமாக இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் கற்றுக் கொடுக்கப்படுது. அது இஸ்லாம் அல்ல, இஸ்லாத்துக்கு நேர் விரோதமானதுங்கிறத விளங்கிக்கிடணும். இஸ்லாம்னு சொன்னாலே நம்முடைய ஆபாக்கள் நமக்கு சொல்லி தந்தார்களோ அதுதான் இஸ்லாம், இது அல்ல இஸ்லாம். நாங்கள் அங்கே போக மாட்டோம், அவங்கள பெரிய ஆளா, இவங்க பெரிய ஆளா, அவங்கள பின்பற்ற மாட்டோம், இவங்கள பின்பற்ற மாட்டோம், கேவலமானவனை பின்பற்றிட்டு இருக்கிறான். அல்லாஹ் யாரை பின்பற்ற வச்சுட்டான் பாருங்க. நாங்கள் ஷாபியை பின்பற்ற மாட்டோமே, ரலியல்லாஹு தஆலா, ஹனபியை பின்பற்ற மாட்டோமே, ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களெல்லாம் நாங்கள் பின்பற்ற மாட்டோம், ஓதுலாயத்தை நாங்கள் பின்பற்ற மாட்டோம், ஏன் அவங்கள நாங்கள் பின்பற்றுறோம், எங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி இவர்களெல்லாம் புறக்கணித்ததின் காரணத்தினால் இன்னைக்கு யாரை பின்பற்ற வேண்டியது வந்துருச்சு? ஒரு இழிவானவன், கேவலமானவன், உலகத்தில் இந்த மாதிரி கேவலப்பட்ட ஒரு அறிஞர் இருக்க முடியாத அளவுக்கு வந்து சேர்ந்துருச்சு. அவனை பின்பற்ற வேண்டிய நிலை வந்ததா இல்லையா? அப்போ யாரை பின்பற்றலாம், இல்லை யாரை சாலிஹீன்களை பின்பற்றலைன்னா இப்படி தான் வந்து சேரும். ஓதுலாதன் சொல்லுவாங்க, மல்லா லஹு ஷேഖுன் ஃபைன்னி லஹு ஷேഖுன். யாருக்கு ஷேக் இல்லையோ அவனுக்கு நான் ஷேக்காக இருப்பேன், அவனுக்கு நான் வழிகாட்டுவேன். அவன் ஷேக்கை தேடுறான், சரியான ஷேக் கிடைக்கல, வழிகாட்டு கிடைக்கல, அவனுக்கு நான் ஷேக்காக இருப்பேன், என்ன பிடிச்சிக்கிட்டுங்கிறாங்க. யார் ஷேഖின்னு அவங்க நம்ம பிடிச்சிக்கிடணும். அப்படி இல்லை, ஷேகே வானான்னு சொல்கிறாங்க, அதுவும் சொல்கிறாங்க மல்லா லஹு ஷேഖுன் ஃபஷைத்தானு லஹு ஷேഖுன். யாருக்கு ஷேக் இல்லையோ, ஷேகே வானான்னு சொல்கிறானோ அவனுக்கு ஷைத்தான் தான் ஷேக்காக இருப்பான். இப்போ ரெண்டுமே அவங்க சொல்லுது. எனவே இங்கிருந்து நம்ம என்ன விளங்குகிறோம் என்று சொன்னால், இந்த தாபூத்து பெட்டியில் இருந்ததும் செய்தினா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கல் எறிந்ததும் பிஸ்மில்லான்னு எரிஞ்சிருக்கலாம், அது சரிதான், அப்பமா அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, பிஸ்மி இலாஹி இப்ராஹிம், பிஸ்மி இலாஹி இஸ்ஹாக், பிஸ்மி இலாஹி யாக்கூப் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அந்த நபிமார்களுடைய பெயர்களை சொல்லி என்ன செய்ய ஒவ்வொரு கல்லா அனுப்புறது, கல் அப்படியே போகுது, ஒன்று ஒன்றா வரிசையாக போகுது. அது என்ன நடந்தது என்பதை இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு தான் சொல்லணும், நேரம் ஆயிடுச்சு. ஆனால் அடிப்படை விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கிடணும். பொதுவாகவே இந்த இறைநேசர்களை கொண்டு, அல்லாஹ்வினுடைய திருத்தூதர்களை கொண்டு அல்லாஹ்வை நெருங்குவது என்பது மிக இலகுவானது, அதான் வசீலா, அதை தான் அல்லாஹ் விரும்புகிறான், அவர்களை கண்ணியப்படுத்துவதை விரும்புவான். அதனால தான் சொன்னான், என்னுடைய மண் ஆதாளி ஒளியன், எனக்கு உள்ள ஒரு ஒளியோடு அவரோட யார் வேதனை செய்கிறாரோ, அவரை யார் நோவினைப்படுத்துகிறாரோ அவரோடு நான் யுத்தம் புரிவேன். இதுதான் யுத்தம். யுத்தம்னா என்ன, நீங்கள் பார்க்குறமா இல்லையா? எத்தனை இடங்கள்ல இன்றைக்கி முஸ்லீம்களுக்கு பல்வேறு சோதனைகள் நடைபெறுகிறது. பல சோதனைகள்லாம் ஏற்படுதுன்னு சொன்னால் இன்றைக்கி என்ன நடந்துகிட்டு இருக்கு? நிறைய பள்ளிவாசல்களில் தொழுகைகள் நடக்குதான் செய்யலாம், அல்ஹம்துலில்லாஹ், அதெல்லாம் சரிதான். இன்றைக்கி எல்லாரும் வகை வகையாக தொழுகிறான், தொப்பிலாம் தொழுகிறான், அப்படி தொழுகிறான், இப்படி தொழுகிறான், குஸ்தி போடுறான். இப்போ அரைக்கால் சட்டை அந்த வெளிநாடுகளில் இந்த துபாய் போன்ற பகுதியில் போய் பார்த்தோன்னா முழங்கால் தெரியுது, அதோட பள்ளிவாசலில் வந்து தொழுகிறான். இப்போ இதெல்லாம் நம்முடைய ஆபாக்கள் எப்படி சொன்னாங்க, அட நீ போகும்பொழுது ஹுது ஜீனத்துக்கும் இந்த குள்ளி மஸ்ஜிதுங்கிறான்ல, பள்ளிவாசலுக்கு நீ போகிறதாக இருந்தால் ஜீனத்தா போ அப்படிங்கிறான். அப்போ நம்ம ஆபாக்கள் நினைச்சாங்க, அந்த பிள்ளைகள்லாம் பிறந்தா அழகான சட்டை போட்டு வேட்டி உடுத்து அதை போட்டு மேலே துண்டை போட்டு இப்படி அனுப்புவாங்க பிள்ளைகளை. இன்றைக்கி பிள்ளைகள் பள்ளிவாசலில் வந்து தொழுகிற முறையை பார்த்தீங்கன்னா, டிஷர்ட்டை போட்டிருக்கிறான், அதில் எங்களை எடுத்து அங்கே எடுத்து படம் போட்டிருக்குது, தலையில் தொப்பி கிடையாது, இப்படி வந்து நின்றுக்கிட்டு காலை அப்படி விருட்டி வைத்துக்கிட்டு ஒரு அதபா, இது தொழுகையின் முறையா, இது ஒரு வணக்கமா, இது குஷூது ஏற்படுமா, எப்படி ஏற்பட்டு விட்டது? அதனால் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், இந்த நாதாக்களை எல்லாம் அவர்கள் வெறுத்ததின் காரணத்தினால் முஸ்லீம்களுக்கு பல்வேறு சோதனைகள் நடக்குது. எல்லாம் பார்க்குறோம், இந்தியாவில் பார்க்குறோம், இலங்கையில் பார்க்குறோம், சிரியாவில் பார்க்குறோம், பல நாடுகளில் பார்க்குறோம். எல்லாம் காரணம் என்ன என்று கேட்டால், இன்றைக்கி சவுதியில் பல்வேறு சோதனைகள் அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்துட்டான். இதெல்லாம் காரணம் வலிமார்களை அவர்கள் புறக்கணித்ததால் ஏற்பட்டதனுடைய விளைவை இந்த சமூகம் சந்தித்து கொண்டிருக்கிறது. மனாதாலி வலியன் அல்லாஹ் சொல்கிறான், ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, புகாரியில் இடம்பெறுகிறது, என்னுடைய வலியை யார் நோவினை செய்கிறாரோ ஃபக்கத் ஆதன்துஹு பில் ஹர்ப், அவர்களோடு நான் யுத்தம் புரிகிறேன். இந்த யுத்தம் இதுதான் யுத்தம். அல்லாஹ் அந்த சண்டையை வாழையை தூக்கிட்டு வருவான், இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி மற்றவர்களை ஏவி விட்டு இந்த மாதிரி நல்லடியார்கள் புறக்கணிக்கப்பட்டதின் காரணத்தினால் ஏற்பட்டதனுடைய விளைவு. அருமையானவர்களே, இங்கே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, நபிமார்களுடைய பெயரை சொல்லி சொல்லி கல்ல அனுப்புகிறாங்க. அந்த கற்கள் என்ன செய்தது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் நாளை பார்ப்போம். ஆக வலிமார்களாக இருக்கிறவர்கள், நபிமார்களாக இருப்பவர்கள் தான் வசீலா, அவர்களை நம்புவது, அவர்களுடைய வழியை பின்பற்றுவது என்பதெல்லாம் ஈமானினுடைய அடிப்படை. அதுதான் ஈமான், அதுதான் இஸ்லாம் என்பதை நாம் விளங்கிக் கொண்டு அந்த வழி நடப்போமாக. அத்தகைய வழி நடப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தௌஃபீக் செய்வானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தையும் பெறுவோமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.